ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவிலுக்குள் 100க்கும் மேற்பட்ட ஜன்னல்கள். அதில் 23வது ஜன்னலின் கீழ் பொக்கிஷங்கள் இருப்பதாக ரகசிய கல்வெட்டுகள் சொல்கிறது. பெரும் புள்ளிகள் சிலர் அதை தனதாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். யார் கைக்கு அது போனது? விறுவிறுப்பான திகில் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஐஸ்வர்யபுரம் கிராமம். குழந்தையொன்று மெதுவாய் நடப்பது போல மெதுவாய் விடிந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் மையத்தில் நேர்வகிடு எடுத்தாற்போல ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் பட்டர் நவநீதம் அந்த ஆற்றில் குளித்து முடித்துவிட்டு நெற்றியில் திருமண்ணோடும் ஸ்ரீ சூர்ணத்தோடும் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். நவநீத பட்டருக்கு 50 வயது இருக்கலாம். பளீரென்ற சிவப்பு நிறம், மோவாயில் திட்டு திட்டாய் நரைரோமம், காதுகளில் பவள கடுக்கன், பெண்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அடர்த்தியான தலைக்கேசம். அதை அலட்சியமாக கொண்டை போட்டிருந்தார். இடுப்பில் சுத்தமான வெள்ளை வேஷ்டி, தோளில் ஒரு சிவப்பு துண்டு. வழியில் பெண்கள் தண்ணீர் குடங்களோடு எதிர்பட்டனர். பட்டரை பார்த்ததும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒதுங்கி போனார்கள். டீக்கடை பெஞ்சில் ஒரு கும்பல் 2 ரூபாய் நாளிதழையும் 5 ரூபாய் டீயையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரிசா அரசியலிலிருந்து ஒபாமா வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். 6 மணிக்குள் கோவில் நடையை திறக்க வேண்டும் என்ற அவசரத்தில் நவநீத பட்டர் வேக வேகமாக நடை போட்டுக் கொண்டிருந்தார். சமீபத்திய மழையின் காரணமாய் கிராமத்து கண்மாய் கடல் மாதிரி தெரிய தொலைவில் ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலின் ராஜகோபுரம் சூரியனின் கதிர்கள் பட்டு கலசங்களோடு ஒளிர்ந்தது. பட்டர் கண்மாயை ஒட்டிய வளைவு பாதையில் திரும்பிய போது எதிரே கிராமத்து மணியம் பரசுராமன் வாயில் வேப்பங்குச்சியோடு எதிர்பட்டார். வாயிலிருந்த கசப்பு எச்சிலை துப்பிவிட்டு, பட்டரே நமஸ்காரம் என்றார். நமஸ்காரம் நமஸ்காரம் கை குவித்து பவ்யமானார் பட்டர். உங்களை பார்க்கத்தான் கிளம்பிட்டு இருந்தேன் பட்டரே. என்னையா, எதுக்கு? சென்னையில இருந்து டிவிக்காரங்க வந்திருக்காங்க. உங்களுக்காக கோவில்ல காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க பட்டரே. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கிராமத்து கோவிலை பத்தி படம் எடுக்க போறாங்களாம். அது பத்தின விவரங்களை வர வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு டிவியில ஒளிபரப்ப போறாங்களாம். அப்படியா? எந்த டிவியாம்? மதியொளி டிவியாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங் நடக்குமா. போய் ஒத்தாசை பண்ணுங்க. அவங்க உங்களைத்தான் பேட்டி எடுப்பாங்க. உங்களுக்குத்தான் கோவில் வரலாறு அத்துப்பிடியாச்சே. எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் தமிழ்நாடு முழுக்க பிரபலமாகணும். மணியம் சொல்ல பட்டர் தயங்கினார். கோவில் கர்ப்ப கிரகத்தை படம் பிடிக்க கூடாதுங்கிறது ஐதீகம். அதையெல்லாம் சொல்லிட்டேன் பட்டரே. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் அவங்க கிட்ட பேசுற போது நம்ம கோவிலோட நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லுங்க. முக்கியமா கோவில் வளாகத்துக்குள்ள சிகரெட் பிடிக்கக்கூடாது, வெத்தலை போடக்கூடாது, அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி, சீக்கிரமா போங்க பட்டரே. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ. பட்டர் வேகமாய் நடந்தார். மனசுக்குள் சந்தோஷம் எட்டி பார்த்தது. டிவி சேனல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களையெல்லாம் காட்டி அதன் அருமை பெருமைகளை பேசும்போது பட்டரின் மனதிலும் ஒரு ஏக்கம் பிறக்கும். இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலை யாருமே கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. இந்த கோவிலின் அருமை பெருமைகளையெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போதுதான் கிடைக்குமோ என்று மன உளைச்சல் பட்டு அநேக ராத்திரிகளில் பட்டர் தன் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வலிய வந்திருக்கிறது. சந்தோஷத்தில் மனமும் உடம்பும் தத்தளித்தது. கோவிலை நெருங்கினார். கோவில் வாசலிலேயே அந்த வேன் தெரிந்தது. வேனின் பக்கவாட்டு உடம்பில் மதியொளி தொலைக்காட்சி என்ற வாசகம் தெரிந்தது. ஒரு இளம் பெண்ணும் 4-5 இளைஞர்களும் வேனை விட்டு இறங்கி கோவில் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நவநீத பட்டர் அவர்களை நெருங்கினார். நமஸ்காரம். அவர்கள் திரும்பி பார்த்து முகங்கள் மலர்ந்தார்கள். கைகளை குவித்தார்கள். நீங்க தான் இந்த கோவிலுக்கு பட்டரா? ஆமாங்க, ஊர்மணியம் இப்பதான் சொன்னார். இந்த கிராமத்து ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் ரொம்பவும் புராதனமானது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. பெருமாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்.
சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒரு இளைஞன் முன்னால் வந்தான். வணக்கம்ங்க, நான் தான் இந்த யூனிட்டுக்கு டைரக்டர். என் பேரு கீர்த்திவாசன். இவர் பேரு பாரதி கண்ணன், கேமராமேன். இவங்க மிஸ் ஓவியா, இந்த கோவிலோட சிறப்பை பத்தி சொல்ல போற வர்ணனையாளர். அவங்க 2 பேரும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ். அவர் ரமேஷ், இவர் கதிர்வேலன். உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு வந்திருக்கணும். எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல்ல அது முடியல, மன்னிக்கணும். பரவாயில்லை. எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுங்கிறது பெருமாளோட கட்டளை. அதன்படித்தான் நடந்திருக்கு. நடை திறக்கிறேன், எல்லோரும் உள்ள வாங்க. காலையில ஸ்நானம் பண்ணீங்களா? ஓ, பண்ணிட்டோமே. விடியக்கால 4 மணிக்கே கும்பகோணம் வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஷூட்டிங்கை முடிச்சிட்டு திரும்பவும் நாங்க கிளம்பணுங்க. இந்த கோவில் பத்தின முழு வரலாறும் உங்களுக்குத்தான் தெரியும்னு ஊர்மணியம் சொன்னாரு. அவர் சொன்னது வாஸ்தவமான வார்த்தைதான். பட்டர் கோவில் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார். பழங்கால பெரிய கோவில். 10 அடி உயரத்தில் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டு ஏதோ ஒரு கோட்டைக்குள் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தின. பராமரிப்பு சரியாயில்லாத காரணத்தினால் சுவர்களில் வெடிப்பு. அந்த வெடிப்புகளில் செடிகள் முளைத்து சிதிலமாய் தெரிந்தது. கோவில் மண்டபத் தூண்களில் எண்ணெய் பசையோடு அழுக்கு சேர்ந்து யாரும் தொட்டு விடாதீர்கள் என்று சொன்னது. கோவில் பிரகாரம் முழுவதும் ஆட்டுப்புழுக்கைகளும் மாட்டுச்சாணமும் காய்ந்து போய் நாசிக்கு பிடிக்காத நாற்றத்தை கிளப்பியது. டிவி யூனிட்டின் டைரக்டர் கீர்த்திவாசன் தன் கையிலிருந்த கர்ச்சீஃபால் மூக்கை லேசாக பொத்தியபடி கேட்டான். என்ன பட்டரே, கோவில் இப்படி இருக்கு? பட்டர் சிரித்தார். பெருமாளுக்கு பேர்தான் ஐஸ்வர்ய பெருமாள். மத்தபடி இந்த கோவிலுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யமும் கிடையாது. ஏதோ ஊர்மணியத்தின் புண்ணியத்தால கோவில்ல விளக்கு எரியுது. 3 கால பூஜையும் நடக்குது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல கொஞ்சம் கூட்டம் வரும். அதிலும் உள்ளூர் ஜனங்க வரமாட்டாங்க, எல்லாம் வெளியூர் ஜனம்தான். அப்போ இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இந்த கோவில் இல்லையா? இல்லை. ஏன் இவ்ளோ பெரிய கோவில அரசாங்கம் எப்படி விட்டு வச்சாங்க? அதெல்லாம் இந்து அறநிலையத்துறையில இருந்து கோவிலை எடுத்துக்க முன் வந்தாங்க. இந்த ஊர் ஜனங்க தான் மறியல் போராட்டம்னு நடத்தி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால ஊர் மணியமும் கோவில அரசாங்கம் எடுத்துக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். கோவிலுக்கும் பெருசா எந்த ஒரு வருமானமும் வராததுனால அரசாங்கமும் அதுக்கப்புறம் இத பெருசா கண்டுக்கல. ஊர்மணியம் மட்டும் இல்லைன்னா கோவிலை இழுத்து மூட வேண்டிய நிலைமை தான். சரி, எல்லாரும் மண்டபத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நான் நடைய திறந்து பெருமாளுக்கு தீர்த்தாபிஷேகம் முடிச்சுட்டு அலங்காரம் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். பட்டரே, இதுக்கு எவ்வளோ நேரமாகும்? 1/2 மணி நேரம் ஆயிடும். பெருமாளை முதல்ல சேவிச்சிட்டு அப்புறமா கோவிலை சுத்தி பார்க்கலாம். பட்டர் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட கீர்த்திவாசன் தனக்கு பக்கத்தில் நின்ற ஓவியாவை ஒரு புன்னகையோடு பார்த்தான். என்ன ஓவியா, கோவிலோட நிலைமைய பார்த்துட்டு ரொம்பவும் நொந்து போயிட்ட போலிருக்கு. ஓவியா சிரித்தாள். இல்ல கீர்த்தி, இந்த கோவில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. மார்பிள்ஸ், கிரானைட்னு ஆடம்பரமான கோவில்களை பார்த்து பார்த்து களைச்சு போன கண்களுக்கு இந்த கோவில் கண்ணுக்கு எதமா இருக்கு. கருங்கல்ல கட்டப்பட்ட அந்த கால காம்பவுண்ட் மதில் சுவர்கள் சிதிலமடைஞ்சு இருந்தாலும் அதிலையும் ஒரு அழகு இருக்கு. மாட்டுச்சாணம், ஆட்டு புழுக்கைன்னு கொஞ்சம் அசூயையா இருந்தாலும் பெருசா எந்த ஒரு அருவெறுப்பும் இல்லை. சோ உனக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் இருந்த கேமராமேன் பாரதி கண்ணன் புன்னகைத்தான். ஓவியாவோட ரசனை என்னைக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எனக்கும் என்னமோ தெரியல, இந்த கோவிலை பார்த்த மாத்திரத்துல மனசுக்குள்ளையும் உடம்புக்குள்ளையும் சின்னதா ஒரு வைப்ரேஷன். ஆட, நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இனி இந்த எபிசோட் கால கட்டிடும். ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் ரமேஷ், கதிர்வேலன் 2 பேரும் மண்டபத்தின் உட்பகுதியிலிருந்து வெளிப்பட்டார்கள். சார், உள்ள இருக்கிற மண்டபச் சுவர்கள்ல வித்தியாசமா ஏதேதோ வாசகங்கள் எழுதியிருக்கு, வந்து பாருங்க. 3 பேரும் ஆர்வம் தாங்காமல் அவர்களை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். எந்த காலத்திலோ பெயிண்டால் எழுதப்பட்ட வாசகங்கள் மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தன. இறைவனிடம் நீ கேட்க விரும்பிய கேள்விகளும் அவன் அதற்கு சொல்ல விரும்பிய பதில்களும். கேள்வி: இறைவா, என்னால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அந்த துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. இறைவனின் பதில்: என்னால் விடுதலை கொடுக்க முடியாது. நீயாகத்தான் அந்த துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தைரியத்தை மட்டும் நான் உனக்கு தருவேன். கேள்வி: என்னை நீ எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? இறைவனின் பதில்: நீ எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதற்காக உன்னை ஆசிர்வதிக்கவும் செய்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை பெறுவதும் பெறாததும் உன் கையில்தான் உள்ளது. கேள்வி: நீ என் மீது கருணை கொண்டவன் என்பது உண்மையானால் எனக்கு எதற்காக துன்பங்களை கொடுக்கிறாய்? இறைவனின் பதில்: நீ அனுபவிக்கும் துன்பங்கள்தான் உன்னை என் அருகில் கொண்டு வரும் வழி. கேள்வி: நீ என் மீது அன்பு செலுத்துவது போலவே நானும் அனைவரிடமும் அன்பு காட்ட துணை புரிய வேண்டும். இறைவனின் பதில்: அடடே, கடைசியில் உண்மையை கண்டுபிடித்து விட்டாயே. நீ வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா சந்தோஷங்களுக்கும் அதுதான் வழி. அவர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே ஓவியாவின் கைப்பையிலிருந்த செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்துவிட்டு மற்றவர்களை பார்த்தாள். அவர்கள் மண்டபச் சுவரில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தார்கள். ஓவியா மண்டபத்தை விட்டு வெளியே வந்து ஓரமாய் ஒதுங்கி நின்று தாழ்ந்த குரலில் பேசினாள். அப்பா, நான் இப்ப ஐஸ்வர்ய பெருமாள் கோவில்ல தான் இருக்கேன். ஓவியா சொல்ல மறுமுனையில் அவளுடைய அப்பா சீதாபதி கேட்டார். உனக்கு பக்கத்துல யாரும் இல்லையே? இல்லப்பா. கோவில் எப்படி இருக்கு? அறத பழசு, கண் கொண்டு பார்க்க முடியலப்பா. இப்படி ஒரு மோசமான கோவிலை தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓவியா, அந்த கோவில் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. எந்த ஒரு கோவிலுக்கும் காரணமில்லாம பெயர் வராது. திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்கு. அங்க தினசரி ஒரு கல்யாணமாவது நடந்துடும். அதனாலத்தான் அந்த கோவிலுக்கும் நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு பேரு. அதே மாதிரி தான் திருக்கருகாவூர்ல இருக்கிற கோவிலும். முல்லைவனநாதர் திருவுருவச் சிலையில முல்லைக்கொடி பதிஞ்சு உண்டான தடத்தோட காரணத்தினால தான் அந்த இறைவனுக்கு முல்லைவனநாதர்னு பேரு. அதே மாதிரி தான் ஐஸ்வர்ய பெருமாள்னு இந்த கோவிலுக்கு பேரு வரதுக்கும் ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. அங்க குடிக்கொண்டிருக்கிற பெருமாள் சாதாரணமானவர் கிடையாது. திருப்பதி பெருமாளைப் போல பணம் படைச்சவரு. அந்த கோவில்ல 100 கோடி பசும்பொன் காசுகளும் விலை மதிக்க முடியாத நவரத்தின கற்களும் ஏதோ இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. அந்த மொத்த ஐஸ்வர்யமும் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் ஒரு சித்தருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அவரும் அந்த ரகசியத்தை ஒரு பாடலா எழுதி கோவிலோட கர்ப்ப கிரகத்துல பதிச்சு வச்சுட்டதா ஒரு செய்தி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்க நான் அதை நம்புறேன். நீயும் நம்பணும். நீங்க இவ்வளோ உறுதியா சொல்றீங்க, ஆனா கோவிலை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஊர்மணியம் புண்ணியத்தாலத்தான் கோவில்ல 3 கால பூஜையே நடக்குதாம். ஓவியா, அது காலத்தோட விதி. நான் சொல்றத நம்பு. நான் சொன்னபடி மட்டும் நீ நடந்துக்கிட்டா அந்த கோவில்ல இருக்கிற ஐஸ்வர்ய புதையலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓவியாவின் கண்களில் லேசாய் ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்தது. சரிப்பா, நான் இப்ப என்ன செய்யணும்? கவனமா கேளு. நான் உனக்கு கொடுத்திருக்கிற தீப்பெட்டி சைஸ் இன்ஃப்ராரெட் கேமரா ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு பொருளையும் ஊடுருவி படம் எடுக்கக்கூடியது. கர்ப்ப கிரகத்துக்குள்ள நீ போனதும் கைகளை கும்பிடுற மாதிரி வச்சுட்டு போட்டோ எடுக்கணும். நீ போட்டோ எடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னோட டிவி யூனிட்ல இருக்கிற யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி நடந்துக்கோ. அப்பா. என்ன? எனக்கென்னமோ இது வீண் முயற்சின்னு மனசுக்கு படுதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலுக்குள்ள 100 கோடி பசும்பொன் காசுகளும் நவரத்னங்களும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓவியா, நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன். எது பொய் எது உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கும்பகோணத்து பக்கத்துல மான்கரம்பைங்கிற ஊர்ல ஸ்வர்ணபுரீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டு வாசகங்கள் படி கோவிலோட குப்பேர மூலையில தோண்டி பார்த்த போது தங்க கட்டிகள் கிடைச்சிருக்கு. ஞாபகம் இருக்குத்தானே? ஓவியா மேற்கொண்டு பேச முற்படும் முன் மண்டபத்திலிருந்து கீர்த்திவாசன் பாரதி கண்ணன் வெளிப்படவும் குரலை தாழ்த்தினாள். அப்பா,
டீம்மேட்ஸ் வெளியே வராங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறேன். சரி, நான் சொன்னதை செய். இன்ஃப்ராரெட் கேமரா மூலமா கர்ப்ப கிரகத்தை போட்டோ எடு. ஓவியா செல்போனை அணைத்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்ட வினாடி கீர்த்திவாசனும் பாரதி கண்ணனும் அவளை நெருங்கினார்கள். போன்ல யாரு? அப்பாவா? ஆமாப்பா, கோவிலுக்கு போய் சேர்ந்தாச்சான்னு கேட்டாரு. 4 தடிப்பசங்களோட நம்ம அழகான பொண்ணு போயிருக்காளேன்னு அவருக்கு ஒரு பயம். பாரதி கண்ணன் சிரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பட்டர் உள்ளிருந்து வந்தார். பெருமாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு, முதல்ல சேவியுங்க, அப்புறமா பேட்டி ஷூட்டிங் வச்சுக்கலாம். எல்லோரும் பட்டரை பின்தொடர்ந்தார்கள். ஓவியா தன் கைப்பையில் மறைத்து வைத்திருந்த தீப்பெட்டி சைஸ் இன்ஃப்ராரெட் கேமராவை எடுத்து உள்ளங்கையில் மறைத்து வைத்தபடி நடக்கத் தொடங்கினாள். நெற்றி வியர்த்தது, இதயத்தின் துடிப்பு அதிகரித்தது. சென்னை GH. வாசலில் ஜீப்பை நிறுத்திவிட்டு இன்ஸ்பெக்டர் சேது படிகள் ஏறியபோது சீஃப் டாக்டர் பஞ்சாபகேசன் எதிர்பட்டார். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்ததால் ஹாஸ்பிட்டல் பாலைவனமாய் தெரிந்தது. டியூப்லைட்டுகள் ஆங்காங்கே வெளிச்சத்தை தூவியிருந்தன. வாங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர் கையை பற்றி குலுக்க இன்ஸ்பெக்டர் சேது கேட்டார். விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதே? தெரியாது, டியூட்டி டாக்டர்களுக்கு கூட தெரியாது. தட்ஸ் குட், வாங்க பார்க்கலாம். வெராண்டாவில் நடந்தார்கள். சேது கேட்டார், மார்ச்வரியில இன்னைக்கு டியூட்டி இன்சார்ஜ் யாரு? ஐயாசாமி. கூடவே அந்த ஆளுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தன், பேரு சூசை. 2 பேருக்கும் எத்தனை வருஷ சர்வீஸ்? கிட்டத்தட்ட 20 வருஷம். 2 பேர் மேலேயும் ஏதாவது ரிமார்க்ஸ்? எதுவும் இல்லை, பட் 2 பேருக்குமே குடிப்பழக்கம் உண்டு. டியூட்டியில் இருக்கும்போது குடிக்க மாட்டாங்க. இருவரும் பேசிக்கொண்டே நடந்து வந்ததில் ஹாஸ்பிட்டலின் பின்பக்கம் இருந்த மார்ச்சுவரி வந்தது. புகைப்படிந்த மாதிரியான டியூப்லைட் வெளிச்சம். காற்றில் ஃபார்மலின் நெடி. சுற்றிலும் பரவியிருந்த இருட்டில் மரங்கள் காற்றுக்கு அசைவது தெரிந்தன. வெராண்டா பெஞ்சில் போடப்பட்டு இருந்த படுக்கையின் மேல் தவிப்போடு உட்கார்ந்திருந்த அந்த 2 பேரும் டாக்டரையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்ததும் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு எழுந்தார்கள். டாக்டர் பஞ்சாபகேசன் சொன்னார், இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன அந்த ஐயாசாமியும் சூசையும் இவங்க தான். இன்ஸ்பெக்டர் சேது அவர்களுக்கு முன்பாய் போய் நின்றார். எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்க? ராத்திரி 8 மணிக்கு சார். 8 மணி வரைக்கும் டியூட்டியில் இருந்தது யாரு? துரையப்பனும் முனிராஜும். டியூட்டிக்கு வந்ததும் செக் பண்ணித்தானே சார்ஜ் எடுத்துக்குவீங்க? ஆமாங்க சார், அப்படித்தான் எடுத்துக்கிட்டோம். ஓகே, சார்ஜ் எடுக்கும்போது மார்ச்சுவரியில் எத்தனை பாடி இருந்தது? 17 சார். ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு? ஆண் 9, பெண் 8 சார். நல்லா எண்ணி பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். நல்லா எண்ணி பார்த்ததா சொல்றீங்க, பின்ன எப்படி ஒரு பொண்ணோட டெட் பாடி அதிகமாயிருக்கு? அதான் சார் புரியல. சரி, மார்ச்சுவரிக்குள்ள அதிகமா ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்த விஷயம் எப்போ உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது? மணி 12 இருக்கும் சார். ஐஸ்பாரில் படுக்க வச்சிருந்த டெட் பாடியை ஃப்ரீசரில் வச்சிடலாம்னு நினச்சி நானும் சூசையும் மார்ச்சுவரிக்குள்ளே போனோம். அதுக்காகவே ஒரு ஃப்ரீசரையும் காலி பண்ணி வச்சிருந்தோம். ஃப்ரீசரை திறந்து பார்த்ததுமே 2 பேரும் அதிர்ந்து போயிட்டோம். ஃப்ரீசருக்குள்ள ஒரு டெட் பாடி இருந்தது. பாடிக்கு தலையும் இல்லை. தலையில்லாத அந்த பாடியை பார்த்ததுமே ஏதோ விவகாரமாக நடந்திருக்குன்னு டாக்டருக்கு தகவல் கொடுத்துட்டோம். டாக்டர் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். வாங்க டாக்டர், முதல்ல டெட் பாடியை பார்க்கலாம். மார்ச்சுவரியின் அரைக்கதவை ஐயாசாமி திறந்துவிட டாக்டர் பஞ்சாபகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் உள்ளே போனார்கள். உள்ளே ஏசியின் பனிக்குளிர் உறைந்து போயிருந்தாலும் அதையும் மீறிக்கொண்டு நாசிக்கு பிடிக்காத ஒரு வாடை அடித்தது. சூசை வேகமாய் முன்னால் போய் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த ஃப்ரீசரை இழுத்தான். உள்ளே பனிப்புகை பரவியிருக்க ஒரு பெண்ணின் தலையில்லாத உடல் தெரிந்தது. அறுபட்ட கழுத்தில் இரத்தம் உறைந்து போயிருந்தது. பார்ப்பதற்கு இளம்பெண் போல் தெரிந்தது. பாடியை வெளியெடுத்து வை, சேது சொல்ல ஐயாசாமியும் சூசையும் ஃப்ரீசரில் இருந்த அந்த பெண்ணின் உடலை எடுத்து கீழே கிடத்தினார்கள். டாக்டர் குனிந்து பார்த்துவிட்டு சொன்னார், இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தால கழுத்தை பிசிறி இல்லாம வெட்டியிருக்காங்க. கொலையாளி இதுக்காக டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் செய்ய உபயோகப்படுத்துகிற கத்தியை பயன்படுத்தி இருக்கணும். சாதாரண பழம் நறுக்கிற கத்தியால இப்படி துல்லியமா கழுத்தை வெட்ட முடியாது.
சேதுவின் பார்வை இப்போது ஐயாசாமி சூசை மேல் திரும்ப அவர்கள் இருவரும் கைகூப்பி கதறியபடி அவருடைய கால்களில் விழுந்தனர். சார், எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தயவு பண்ணி எங்க மேல சந்தேகப்படாதீங்க. டியூட்டியில நீங்க 2 பேரு தான் இருந்திருக்கீங்க. உங்களை மீறி உள்ள யாரு வந்து இந்த டெட் பாடியை வச்சுட்டு போயிருப்பாங்க? தெரியல சார். இன்ஸ்பெக்டர் சேது டாக்டரை ஏறிட்டார். டாக்டர், இவங்க சொல்றது உண்மையா பொய்யா? இவங்கள எந்த அளவுக்கு நம்பலாம்? இவங்க 2 பேருமே தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இன்ஸ்பெக்டர். முதல்ல தலையில்லாத இந்த பெண்ணோட டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சா பாடி இங்க எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப இந்த நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பெண் நோயாளிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 177 பேர். அவங்க அத்தனை பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க, உண்மை தெரிஞ்சிடும். ஓஎஸ், பார்க்கலாம் வாங்க. டாக்டர் பஞ்சாபகேசன் தன்னுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட இன்ஸ்பெக்டர் சேது தன் தலையில் தொப்பியை பொருத்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தார். மனதுக்குள் சின்னதாய் ஒரு கேள்விக்குறி முளைத்தது. அது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. தலையில்லாத இந்த பெண் யார்? இந்த உடலை இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலின் மார்ச்வரிக்குள் யார் கொண்டு வந்து எப்படி வைத்துவிட்டு போனார்கள்? சேது யோசித்துக் கொண்டே நடந்தார். ஐஸ்வர்ய பெருமாள் கோவில். ஐஸ்வர்ய பெருமாள் கர்ப்பகிரகத்தில் 5.5 அடி உயர விக்கிரகத்தில் சங்கு சக்கரத்தோடும் அபயஹஸ்தத்தோடும் தீப ஒளியில் காட்சியளித்தார். இடையில் வெண்மை வஸ்திரம், கழுத்தில் துளசி மாலை, நெற்றியில் திருமண்ணோடு ஸ்ரீசூர்ணம், அம்சமான அலங்கார கோலம். நவநீத பட்டர் கற்பூர ஆரத்தி காட்டிக்கொண்டே சொன்னார். மூலவரின் திருநாமம் ஸ்ரீ சௌமிய நாராயண ஐஸ்வர்ய பெருமாள். தாயாரின் பெயர் நீல பங்கஜாட்சி. உற்சவமூர்த்தியின் பெயர் ஸ்ரீ ஹரிஹர நாராயணன். கோவிலின் ஆலய விமானத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில், சயன கோலத்தில், நர்த்தன கோலத்தில் காட்சியளிப்பது ஒரு அற்புதமான விஷயம். இது மாதிரியான ஒரு அமைப்பு எந்த கோயிலிலும் கிடையாது. பட்டர் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே ஓவியா குறுக்கிட்டாள். பட்டரே, சொல்லுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என்னோட அப்பா பேருக்கு. மன்னிக்கணும், உங்களுக்கு பின்னாடி ஒரு அறிவிப்பு எழுதி வச்சிருக்கோம், நீங்க பார்க்கலையா? ஓவியா உட்பட எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். எந்த காலத்திலோ எழுதி வைக்கப்பட்ட அந்த அறிவிப்பு பெயிண்ட் உதிர்ந்து போன எழுத்துக்களில் தெரிந்தது. பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த ஐஸ்வர்ய பெருமாள் திருக்கோவிலில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள் தங்கள் பெயரையோ மற்ற உறவுகளின் பெயரையோ சொல்லக்கூடாது. சுவாமி பெயருக்கு மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அறிவிப்பை படித்த ஓவியா பட்டரை ஒரு வியப்பு பார்வை பார்த்தாள். எதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு? எந்த ஒரு பக்தரும் தன்னலத்தோட இங்க வந்து பெருமாளை சேவிக்க கூடாது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். சுவாமி பேர்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ணினார்னு சொன்னா அந்த அர்ச்சனையில எல்லா உயிர்களும் அடக்கம். புல் பூண்டு மரம் செடி கொடி முதல் எல்லா ஜீவராசிகளும் இறைவனுக்குள் அடங்கிடும். சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது பூலோகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நினைக்கிறதுக்கு சமம். அதில் நீங்களும் அடக்கம், உங்க எதிரிகளும் அடக்கம். நம் பேரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் சுவாமி பேருக்கு செஞ்சா நமக்குள்ள அனைவரையும் நேசிக்கிற பக்குவம் வரும். பாரதி கண்ணன் புன்னகைத்தான். பரவாயில்லையே, ஒரு அர்ச்சனைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பொது நலம் ஒளிஞ்சிருக்கு. பட்டர் சிரித்தார். இந்த அர்ச்சனை மட்டுமில்ல, இறைவனோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அர்த்தம் பொதிஞ்சவைத்தான். கோவிலுக்கு வந்து மொட்டை போடுறது, காது குத்துறது எல்லாமே நம்ம உடம்போட ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மொட்டை போடும்போதும் சரி, காது குத்தும் போதும் சரி, அந்த இடத்தில் உள்ள நரம்புகள் தூண்டிவிடப்படுது. இதனால் நம் உடல் ஆரோக்கியமாகுது. கீர்த்திவாசன் சிரித்தான். பரவாயில்லையே, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் போல இருக்கு. இது ஒன்னும் நானா கண்டுபிடிச்சதில்ல. மகான்களும் சித்தர்களும் சொல்லிட்டு போனதைத்தான் நான் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க பட்டரே, முதல்ல சுவாமி பேருக்கே அர்ச்சனை செஞ்சிடுங்க. அப்புறம் ஒரு தடவை கோயிலை சுத்தி பார்த்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்து படப்பிடிப்ப நடத்திக்கலாம். இதோ அர்ச்சனை பண்ணிடலாம். இங்க அர்ச்சனை எல்லாம் தமிழ்ல தான்.
குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமமே என்ற ராமானுஜர் பாடலை பாடிக்கொண்டே கர்ப்பகிரகத்துக்குள் நுழைந்தார் பட்டர். ஓவியா தன் கைகளுக்குள் ஒளித்து வைத்திருந்த அந்த சிறிய இன்ஃப்ராரெட் கேமராவை யாருக்கும் தெரியாமல் கர்ப்பகிரக சுவர்களை நோக்கி திருப்பினாள். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கேமராவை இயக்கினாள். அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் கதிர்கள் கர்ப்பகிரகத்தில் இருந்த 4 பக்க சுவர்களையும் ஊடுருவி தேடியது. திருட்டுத்தனமாய் கதிர்களை பாய்ச்சியது. ஜிஹெச் டாக்டர் பஞ்சாபகேசன் அறை. இன்ஸ்பெக்டர் சேதுவும் டாக்டரும் அரை மணி நேரத்தை காத்திருப்பில் செலவழித்திருக்க ஹாஸ்பிட்டலின் PRO விக்டர் உள்ளே வந்தார். அந்த இரவு நேரத்திலும் முகம் வியர்த்துப் போய் களைத்திருந்தது. வாங்க விக்டர், பெண் நோயாளிகளின் எண்ணிக்கைய சரி பார்த்துட்டீங்களா? டாக்டர் கேட்டார். பார்த்துட்டேன் டாக்டர், மொத்தம் 177 பேரு. டிஸ்சார்ஜ் இன்னைக்கு யாருமே இல்லை. தரோவா செக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர். சரி, நீங்க போகலாம். விக்டர் தயங்கியபடியே கேட்டான். டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க. விக்டர் தலையசைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறி போக இன்ஸ்பெக்டர் சில வினாடிகள் மௌனம் காத்துவிட்டு நிமிர்ந்தார். சோ, பெண் நோயாளிகள்ல யாரும் காணாம போகல. அப்போ இறந்து போன பெண் நோயாளிகளை பார்க்க வந்த பெண்ணா கூட இருக்கலாம். எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா விசிட்டர்ஸ் ஹவர்ஸ் நேரத்துல 100கணக்கான பேர் இந்த ஜிஹெச்சுக்குள்ள வந்துட்டு போறாங்க. இதுல யாரன்னு நாம கண்டுபிடிக்கிறது? டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நோ, கேளுங்க. மார்ச்வரியில வேலை பார்க்குற ஐயாசாமி சூசை மேல உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரல? ஏன்னா தப்பு பண்ணினது அவங்களா இருந்தா மார்ச்வரியில ஒரு பாடி அதிகமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாமே. பதறி அடிச்சிட்டு ஏன் சொல்லணும்? அது ஏன் ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது? இன்ஸ்பெக்டர், நீங்க அப்படி அந்த ஐயாசாமியையும் சூசையையும் சந்தேகப்படுறதா இருந்தா அந்த 2 பேருக்கும் முன்னாடி மார்ச்வரி டியூட்டியில இருந்த துரையப்பனையும் முனிராஜையும் சேர்த்து சந்தேகப்படணும். யூஆர் கரெக்ட் டாக்டர். அவங்க பேர்லையும் எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக்கப்ல வச்சு ஒரு 2 மணி நேரம் விசாரிச்சா போதும். எல்லா உண்மைகளும் வெளியில வந்துடும். டாக்டர் யோசித்தார். ஓகே இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அந்த ஆக்ஷனை நீங்க தாராளமா எடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். பட் அதுக்கு முன்னாடி அந்த தலையில்லாத பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். ரிப்போர்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் சேது எழுந்து கொண்டார். ஓகே டாக்டர், நாளைக்கு காலையில 11 மணிக்கு வரேன். பாடி போஸ்ட்மார்ட்டம் போற வர 2 கான்ஸ்டபிள்கள் மார்ச்வரியில காவலுக்கு இருப்பாங்க. டாக்டர் பஞ்சாபகேசனும் தலையாட்டியபடி ஒரு பெருமூச்சோடு எழுந்து கொண்டார். தளர்வான குரலோடு இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க டாக்டர். கொலையான அந்த பெண் யாருன்னு தெரிகிற வரைக்கும் மீடியாவுக்கு தகவல் கொடுக்க வேண்டாமே? சேது புன்னகைத்தார். இது எனக்கு தெரியாதா டாக்டர்? முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வரட்டும். அதை பார்த்துட்டு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் சேது டாக்டர் பஞ்சாபகேசனின் கையை பற்றி குலுக்கிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். ஐஸ்வர்ய பெருமாள் கோவில். கோவிலின் கர்ப்பகிரகத்திலிருந்து அர்ச்சனையை முடித்துக்கொண்டு வெளியே வந்த நவநீத பட்டர் எல்லோருக்கும் தீபார்த்தனையை காண்பித்து துளசி தீர்த்தம் கொடுத்து பின் ஜடாரியை தலைகளில் வைத்தார். கீர்த்திவாசன் 100 ரூபாய் நோட்டு ஒன்றை காணிக்கையாய் தட்டில் போட பட்டர் அவனை ஏறிட்டார். தப்பா நினைக்காதீங்க, இந்த ரூபா நோட்டை எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுடுங்க. ஏன்? தட்டு காசு எடுத்து நான் ஜீவனம் பண்றதில்லை. எனக்கு ஊர்மணியம் நல்ல சம்பளம் தர்றார். தங்கியிருக்கிற வீட்டுக்கும் வாடகை கிடையாது. மாசம் ஒரு அரிசி மூடையும் பருப்பும் ஊர்பண்ணை மானியமாக கொடுத்துடுறார். எனக்கு வேற ஒரு செலவும் இல்லை. தட்டுல விழுற காசு எல்லாமே கோவிலுக்குத்தான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படியே நடந்துட்டும் வர்றேன். இந்த கோவில் சேதமடைஞ்சு போயிருந்தாலும் இங்க இருக்கிற ஐஸ்வர்ய பெருமாள் என்ன நல்லாவே வச்சிருக்கார். பாரதி கண்ணன் சிரித்தான்.
பொதுவா கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்களும் பூசாரிகளும் தட்டுல விழுற காசத்தான் பெருசா நம்பி இருப்பாங்க. அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க. நாங்க சென்னையில இருந்து புறப்படும் போது இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் மேட்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சோம். பட் நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருக்கீங்க. பட்டர் புன்னகைத்தார். ஏதோ என் மனசுக்கு பட்டதை அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. தீர்மானமாய் பல வருஷமாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓவியா கீர்த்திவாசனிடம் திரும்பினாள். கீர்த்தி, நாம வந்த வேலைய ஆரம்பிக்கலாம். இப்ப ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணாதான் சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிட்டு கும்பகோணம் போய் ஹோட்டல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னைக்கும் கிளம்ப முடியும். இதோ ஆரம்பிச்சிருவோம். பாரதி, கேமராவை செட் பண்ணு. கீர்த்தி, ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா? பேசு பார்க்கலாம். ஓவியா தன்னிடமிருந்த மைக் பட்டனை எடுத்து ஷர்ட்டில் பொருத்தி கொண்டு மதில் சுவருக்கு முன் போய் நின்றாள். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஓவியா. தமிழ்நாட்டோட மூளை முடுக்குகள்ல இருக்கிற புராதன கோவில்களை தேடி பிடிச்சு உங்க தொலைக்காட்சிக்கு கொண்டு வரும் அற்புத பணிய மதியொலி டிவி செய்துகிட்டு இருக்கு. நம்ம மக்களும் இத விரும்பி பாக்குறீங்க, பாராட்டிக்கிட்டும் இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் ஐஸ்வர்ய பெருமாள் கோவில். பொதுவா கூட்டம் அதிகம் வர்ற கோவில்களை விட இந்த மாதிரி கூட்டமில்லாத கோவில்கள்ல இறை உணர்வும் கலையழகும் கொட்டி கிடக்கிறத எங்களால பார்க்க முடியுது. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அந்த கோவில்ல இருந்துதான். சரி, இந்த கோவில் எங்க, எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாமா? கும்பகோணத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி ஐஸ்வர்யபுரம்னு ஒரு கிராமம். அழகான கிராமம். நகரத்தோட நாகரிகங்கள் துளி கூட இன்னும் இங்க வரல. அற்புதம் நிறைஞ்சிருக்கிற இந்த கோவில்ல நவநீத பட்டர்ங்கிறவரு பல வருடங்களாக ஐஸ்வர்ய பெருமாளுக்கு 3 கால பூஜைகளையும் செய்துட்டு வராரு. இப்போ அவர்கிட்ட இந்த கோவிலை பத்தி கேட்கலாம் வாங்க. ஓவியா பேசி முடிக்க கீர்த்திவாசன், ஓகே, இப்படியே பேசிடு. சரி, முதல்ல பட்டரை பேட்டி எடுத்துட்டு அப்புறம் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஓவியா சொன்னாள். அதுவும் சரிதான். நீ பேட்டி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் கோவில சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பதான் எந்த இடத்துல படப்பிடிப்பை வச்சுக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வேலையும் சீக்கிரமா முடியும். ஆமா கீர்த்தி, இங்க படப்பிடிப்பை சீக்கிரமா முடிச்சுட்டா திருப்பாம்புரம் கோவிலுக்கும் போகலாம். முதல்ல இங்க ஷூட்டிங்க முடிப்போம், அப்புறம் திருப்பாம்புரம் போறத பத்தி யோசிக்கலாம். கீர்த்தி சொல்லிவிட்டு நகர ஓவியா பட்டரிடம் திரும்பினாள். பட்டரே, திருப்பாம்புரம் கோவில் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? சில வினாடிகள் யோசித்துவிட்டு பட்டர் சொன்னார். ஒரு 23 கிலோமீட்டர் வரும். கும்பகோணத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போனா கற்கத்தின்னு ஒரு கிராமம் இருக்கு. பிறகு அங்க இருந்து தெற்க பார்த்து 3 கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த கோவில் வரும். ரொம்பவும் விசேஷமான கோவில். மற்ற கோவில்கள்ல இருக்கிறத போல இங்க ராகுவும் கேதுவும் தனித்தனியா இருக்க மாட்டாங்க. ஒரே சரீரமா காட்சியளிப்பாங்க. அதாவது கடவுளை நெஞ்சில நிறுத்தி ஈசனின் அருளை பெற்றதாய் ஐதீகம். இங்க இருக்கிற ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏக சரீர ராகு கேதுன்னு பேரு. ஓவியா வியப்பில் தன் புருவங்களை உயர்த்தினாள். பரவாயில்ல, மத்த கோவில்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. பட்டர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பாரதி கண்ணன் கேமரா கோணத்தில் மும்முரமாய் இருப்பதையும் பார்த்துவிட்டு ஓவியாவிடம் குரலை தாழ்த்தினார். எனக்கு கோவிலோட வரலாறுகளும் தெரியும், மனித மனங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களும் தெரியும். உண்மையாவா? நிஜமா? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? ஓவியா புன்னகைத்தாள். சரி, இப்ப என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டஸ்ட் இன்ஃப்ராரெட் கேமராவை வச்சு கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற சுவர்களை போட்டோ எடுத்தோமே, அந்த கல்வெட்டு வாசகங்கள் கேமராவில் பதிவாகி இருக்குமா இருக்காதோ அப்படிங்கிற எண்ணம் தானே உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஓவியா திக்கென்று அதிர்ந்து போய் பட்டரையே பார்த்தாள். சென்னை ஜிஹெச். இன்ஸ்பெக்டர் சேது தன்னுடைய பைக்கை ஜிஹெச்சின் 2 வீலர் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய போது பகல் 11 மணி. சென்னை வெயில் சுளீரென்று அடித்தது. தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டு ஹாஸ்பிட்டலின் வெராண்டாவில் வேகமாய் நடந்து டாக்டர் பஞ்சாபகேசனின் அறைக்குள் நுழைந்தார். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் ஒரு புன்னகையோடு நிமிர்ந்தார்.
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், இப்போதான் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வந்தது. சேது டாக்டருக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் சாய்ந்து கொண்டே கேட்டார். பிஎம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? அந்த பெண் கொலை செய்யப்பட்டு 40 மணி நேரம் ஆகியிருக்கலாம். வயசு 25ல இருந்து 30க்குள்ள. கழுத்தை துண்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை ஏதோ ஒரு வகையில சாகடிச்சிருக்காங்க. உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் உறைஞ்சு போன பிறகுதான் கொலையாளி கழுத்தை அறுத்து போட்டிருக்கான். பிறகு அந்த உடல் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஃபார்மலின் போட்டு பாதுகாத்திருக்காங்க. இதுல கொலையாளியோட பர்பஸ் என்ன? எதுக்காக இப்படி ஒரு கொலை? அவளோட தலைய வெட்டி உடலை ஃபார்மலின் போட்டு பாதுகாத்து மார்ச்சுவரியில கொண்டு வந்து திருட்டுத்தனமா எதுக்கு வைக்கணும்? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர். ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்கணும்னு யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு பாதகத்தை பண்ணியிருப்பாங்களோ? டாக்டர், இனிமேலும் இந்த விஷயத்துல பொறுமை காக்க முடியாது. கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு யாரு, கொலையாளி யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன? இந்த 3 முக்கியமான கேள்விகளுக்கும் விடை தெரியணும். இதுக்கு நான் எடுக்க போற அதிரடி நடவடிக்கைகளுக்கு நீங்க ஆதரவு தரணும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மார்ச்சுவரியில வேலை பார்க்குற ஐயாசாமி, சூசை, துரையப்பன், முனிராஜ், இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லா உண்மைகளும் தானா வெளியே வந்துடும். டாக்டர் தோள்களை குலுக்கினார். ஓகே, அதுதான் உங்க விருப்பம்னா தாராளமா அந்த நடவடிக்கை நீங்க எடுக்கலாம். பட் நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்ட அந்த சின்ன ரெக்வெஸ்ட். என்னது? அந்த பெண் யாருங்கிற உண்மை தெரிகிற வரைக்கும் பேப்பருக்கும் டிவிக்கும் இந்த நியூஸ் போக வேண்டாமே. சாரி டாக்டர், இனிமே எதையும் ஹைட் பண்ண முடியாது. பொண்ணோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, ரிப்போர்ட்டும் கைக்கு வந்தாச்சு. ஸோ ப்ரெஸ் பீப்புளுக்கும் நியூஸ் கொடுத்தாகணும் சொன்ன இன்ஸ்பெக்டர் தன்னுடைய செல்போனை எடுத்து ஸ்டேஷனில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் விஜய்குமாரை தொடர்பு கொண்டார். விஜய், 2 கான்ஸ்டபிள்ஸை கூப்பிட்டு வேன்ல புறப்பட்டு வாங்க. 4 பேரை கைது பண்ணி லாக்அப்க்கு கொண்டு போகணும். அப்படியே ப்ரெஸ் மீட்டுக்கும் ஏற்பாடு செஞ்சிருங்க. ஐஸ்வர்ய பெருமாள் கோவில். பட்டர் விஷமமாக புன்னகைத்தார். என்னம்மா இப்படி பார்க்குற? நீ யாருக்கும் தெரியாம பண்ணின திருட்டுத்தனம் எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறியா? பட்டரே, நம்ம அப்புறமா தனியா சந்திச்சு பேசலாமா? ஓவியாவின் நெற்றி வியர்த்து போயிருந்தது. பேசலாம். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன? நீ கஷ்டப்பட்டு வேர்க்க வேர்க்க திருட்டுத்தனமா போட்டோ எடுத்தியே, அது ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனமாகாது. ஏன்னா நீ தேடிட்டு வந்த அந்த கல்வெட்டு வாசகங்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ள இல்ல. ஓவியா தன் பெரிய கரிய விழிகளை விரித்தாள். பின்ன? பட்டர் பதில் சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் கேமராமேன் பாரதி கண்ணன் குரல் கொடுத்தான். ஓவியா, கேமராவோட ஆங்கிள் செட் பண்ணியாச்சு, நீ பேட்டிய ஆரம்பிக்கலாம். இதோ. என்ன ஓவியா, நர்வஸா தெரியுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கான்ஃபிடென்ட்டா இருந்தியே. ஒண்ணுமில்ல, லேசா பசி. இவ்வளவு காலையிலேயே பசியா? பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, குடிக்கிறியா? இருக்கட்டும் பாரதி. பட்டர்கிட்ட பேட்டியை முடிச்சுட்டு ஊருக்குள்ள போய் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடலாம். இப்ப நான் பேட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. கேமரா சுழன்றது. ஓவியா சிறிய உருண்டை மைக்கை கையில் பிடித்தபடி பேச ஆரம்பித்தாள். பட்டர் கொடுத்த அதிர்ச்சியில் ஓவியாவின் பாதி உற்சாகம் காணாமல் போயிற்று. செயற்கையான உற்சாகத்தோடு பேச ஆரம்பித்தாள். இப்போ இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலோட பட்டர் உங்களுக்கு கோவிலை பத்தி சொல்ல போறாரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நானும் ஆர்வமா இருக்கேன். கேட்கலாமா? ஓவியா தன் கையில் இருந்த மைக்கை அவரிடம் கொடுத்தாள். பட்டர் வாங்கி பேசினார். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலை பற்றி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது, நிறைய சொல்லலாம். இது ரொம்பவும் புராதனமான கோவில். ஆழ்வார்களால் பாடப்பெற்ற வைணவத்தலம். திருப்பதி பெருமாளை காட்டிலும் இந்த ஐஸ்வர்ய பெருமாள் சக்தி வாய்ந்தவர். சிரத்தை இல்லாமல் இந்த பெருமாளை சேவிச்சா பயன் ஏதும் இருக்காது. பெருமாள் நம் கண்முன்னே உறைந்து இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு சேவிக்க வேண்டும்.
அப்போதுதான் நாம் செய்யும் பிரார்த்தனை பலிக்கும். சரி பட்டரே, இந்த கோவிலோட மகிமை என்ன? நிறைய இருக்கே. நிறையவா? அப்படி நிறைய மகிமை இருந்தா கோவில்ல கூட்டம் இருக்கணுமே பட்டரே. பட்டர் சிரித்தார். கூட்டம் இருந்தாத்தான் அந்த கோவில்ல மகிமை இருக்குன்னு அர்த்தமில்லை. என்னை பொறுத்தவரை ஒரு குடிப்பினை இருந்தாத்தான் இந்த கோவிலுக்குள்ளேயே நுழைய முடியும். அந்த வகையில பார்க்க போனா இன்னைக்கு இந்த கோவில படம் எடுக்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே போன ஜென்மத்துல ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஒத்துக்கிறேன் பட்டரே. சரி, இந்த ஐஸ்வர்ய பெருமாளை இப்படித்தான் வழிபடணும்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? ஓவியா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பாரதி கண்ணன் இடைமறித்தான். ஓவியா, இங்க இது போதும். இந்த கோவில்லையே வேற ஒரு இடத்துல வச்சு இனி ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் சொல்லிவிட்டு பாரதி கண்ணனும் உதவியாளரும் கேமராவோடு வெளிப்பிரகாரத்தின் உட்பக்கமாய் நடக்க ஆரம்பித்துவிட ஓவியா பட்டரை பார்த்தபடியே நின்றாள். பின்னர் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தினாள். நான் தேடிட்டு வந்த கல்வெட்டு வாசகங்கள் அந்த கர்ப்பகிரகத்துல இல்லைன்னு சொன்னீங்களே? ஆமா. அங்க இல்லைன்னா வேற எங்க இருக்கு? அத சொல்லணும்னா எனக்கு உன்னோட ஜாதகம் வேணும். ஜாதகமா? ஜாதகம்னா நீ பிறந்தப்ப கணிச்ச ஜாதகம் கிடையாது. பின்ன உண்மையிலேயே நீ யாரு? இந்த கோவில்ல இப்படி ஒரு கல்வெட்டு இருக்குன்னு உனக்கு சொன்னது யாரு? யாரோட உத்தரவின் பேரில் கேமராவால கர்ப்பகிரகத்தை படம் எடுக்க வந்த? இந்த 3 கேள்விகளுக்கும் நீ உண்மையான பதில்களை சொன்னா அதுதான் நான் கேட்ட ஜாதகம். ஓவியா நகம் கடித்தபடியே யோசித்தாள். அப்பாவை பத்தி இந்த பட்டரிடம் சொல்லலாமா வேண்டாமா? பட்டர் சிரித்தார். என்னம்மா யோசனை பண்ற? ஏதாவது பொய் சொல்லி என்ன நம்ப வைக்கலாம்னு நினைச்சீனா அது நடக்காது. சரி, நீங்க இவ்வளோ பட்டவர்த்தனமா பேசுற போது நான் எதையும் மறைக்க விரும்பல. என்னோட உண்மையான பேரே ஓவியா தான். என்னோட அப்பா பேரு சீதாபதி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பழம்பெரும் கோவில்களை பத்தின வரலாறு நல்லா தெரியும். அதனால இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலை பத்தியும் இங்க இருக்கிற கல்வெட்டு பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்க அப்பா உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா. இந்த விஷயங்கள் உன்னோட வந்திருக்கிற டிவி ஆட்களுக்கு தெரியுமா? இல்ல, அவங்க யாருக்கும் தெரியாது. சரி, உன்னோட அப்பாவுக்கு இந்த கோவில்ல கல்வெட்டு இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சது? ஒரு ஓலைச்சுவடியில படிச்சாராம். ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் பத்தியும் இந்த கோவில்ல வாழ்ந்த ஒரு சித்தரை பத்தியும் அதுல போட்டிருந்ததாம். இந்த கோவிலுக்கு சொந்தமான 108 கோடி பசும்பொன் காசுகளும் விலை மதிக்க முடியாத நவரத்தின கற்களும் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரத்தை இந்த கோவில் கல்வெட்டுல தான் எங்கேயோ எழுதி வச்சிருக்காராம். அந்த ஓலைச்சுவடி இப்ப யார்கிட்ட இருக்கு? என் அப்பா கிட்ட தான் இருக்கு. பட்டர் ஒரு நமுட்டு சிரிப்பு ஒன்றை சிந்திவிட்டு ஓவியாவை ஏறிட்டார். பலே பலே, நீயும் சரி உன் அப்பாவும் சரி, சரியான திசையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அப்பாவோட கணிப்புல ஒரே ஒரு தப்பு. என்ன தப்பு? அந்த 100 கோடி பசும்பொன் காசுகளும் நவரத்ன கற்களும் புதைக்கப்பட்ட இடம் ஒரு கல்வெட்டு செய்தியில இருக்கிறதா நினைச்சாரு பாரு, அது தப்பு. பின்ன அந்த செய்தி ஒரு தாமிர பட்டயத்துல இருக்கு. தாமிர பட்டயமா? ஆமா, அந்த தாமிர பட்டயமும் என்கிட்டத்தான் இருக்கு. நான் அதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உன் அப்பா கிட்ட நான் பிசினஸ் பேசணுமே. போலீஸ் லாக்அப். இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு முன்னால் மார்ச்சுவரி ஊழியர்கள் ஐயாசாமி, சூசை, துரையப்பன், முனிராஜ் 4 பேரும் உடம்பில் துணி இல்லாமல் இடுப்பில் ஜட்டி மட்டும் அணிந்தபடி மண்டியிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். உங்க 4 பேர்ல யாரு சொன்னாலும் சரி, எனக்கு உண்மை வேணும். ஏன்னா உங்க உதவி இல்லாம மார்ச்சுவரிக்குள்ள ஒரு டெட் பாடி, அதுவும் தலையில்லாத டெட் பாடி போக வாய்ப்பே இல்லை. உங்கள யாரோ ஒருத்தர் பண்ணின தப்பு மற்ற 3 பேரையும் பாதிக்குது. உண்மைய சொல்லிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் சேது ஒரு சாது, இல்லேனா தீ. பயமுகங்களோடு மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த அந்த 4 பேரும் ஒரு சேர தலைகளுக்கு மேல் கைகளை உயர்த்தி கும்பிட்டார்கள். கோரசாய் சொன்னார்கள். ஐயா, சாமி சத்தியமா எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுயா.
இதத்தான கடந்த 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. கையில லத்தியோட உங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களே 2 சார்ஜன்ஸ். நான் கஞ்சாடைய காட்டுனா போதும், உங்க 4 பேரோட எலும்பு உடஞ்சிரும். ஐயா, எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றோம், எங்களுக்கும் நடந்த அந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. இல்ல, உங்கள ஒருத்தனுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ஒருத்த யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மத்த 3 பேரையும் அடிக்க வேண்டியிருக்குதேன்னு யோசனை பண்றேன். சொன்னவர் நிமிர்ந்தார். சரி, உங்க 4 பேருக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு தப்பு பண்ணினவன் உண்மையை ஒத்துக்கணும். ரைட்டர் சார். ரைட்டர் பக்கத்து அறையிலிருந்து எட்டி பார்த்தார். அதை கொண்டு வாயா. ரைட்டர் வெளிப்பட்டார். அவருடைய கைகளில் 4 பேட், பேப்பர், பேனாக்கள் தெரிந்தது. 4 பேர் கையிலையும் கொடு. ரைட்டர் தன் கையிலிருந்த பேட், பேப்பர், பேனாக்களை அந்த 4 பேருக்கும் கொடுத்தார். அவர்கள் தயக்கத்தோடு வாங்கிக் கொள்ள குரலை உயர்த்தி கேட்டார் இன்ஸ்பெக்டர். உங்க 4 பேருக்கும் எழுத படிக்க தெரியுமில்ல? தெரியுங்கய்யா. உங்கள யாரோ ஒருத்தர் தான் குற்றவாளி. அவ யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த ஒருத்தனை தூண்டி விட்டது யாருன்னு எனக்கு தெரியணும். உங்க 4 பேருக்கும் 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள தப்பு பண்ணினவன் இந்த பேப்பர்ல உண்மையை எழுதியாகணும். நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அது ரகசியமாவே தான் இருக்கும். 4 பேரும் தனித்தனியா உட்காந்து எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது, சொன்ன இன்ஸ்பெக்டர் சேது பக்கத்தில் இருந்த சார்ஜென்ட்டிடம் திரும்பினார். இந்த 4 பேரையும் தனித்தனியா உட்கார வைங்க. ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க கூடாது. சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பேப்பரோட ஒவ்வொருத்தரையும் என் ரூமுக்கு அனுப்புங்க. சென்னை பெசன் நகர் கலாக்ஷேத்ரா காலனியில் 5வது குறுக்கு தெருவில் முதல் பங்களா. பங்களாவின் பின்பக்க சிட் அவுட். சாயந்தரம் 7 மணி. மெலிதான கடல் காற்று. சீதாபதி சிகரெட் பைப்பில் புகையிலை தூளை திணித்து கொண்டே தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஓவியாவிடம் பதட்ட குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ஓவியா, நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, நான் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. அந்த பட்டர் பேரு என்ன? நவநீத பட்டர். அந்த தாமிர பட்டயம் இப்ப அவர்கிட்ட தான் இருக்கா? ஆமா. காட்டினாரா? இல்லப்பா, நானும் கேட்டேன். உங்ககிட்ட பிசினஸ் பேசின பின்னாடி தான் அந்த தாமிர பட்டயத்தை காட்டுவாராம். அவரை எப்படி ஓவியா நம்புறது? நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க சரின்னு சொன்னா அவர் புறப்பட்டு வராராம். சரி, அந்த பட்டரை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? அப்பா, ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்காரு. பட் பேச்ச பார்த்தா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவாரு. எல்லா கோவில்கள் பத்தியும் சரித்திர சான்றுகளோட பேசுறாரு. சோ அவரை நம்பலாம்னு சொல்ற? எஸ், தாராளமா. அந்த பட்டர் என்னைக்கு என்ன பார்க்க வரதா சொல்லியிருக்காரு? நாம வரலாம்னு கிரீன் சிக்னல் கொடுத்தா தான் புறப்பட்டு வருவாரு. ஓகே, கிரீன் சிக்னலை கொடுத்துடு, புறப்பட்டு வரட்டும். அப்பா, நான் ஃபோன் நம்பர் தர்றேன், நீங்களே அவர்கிட்ட பேசிடுங்க. ஓவியா தன் செல்போனை எடுத்து பட்டரின் செல்போன் எண்களை தட்டி கொடுக்க சீதாபதி வாங்கி காதில் வைத்தார். ரிங்டோன் போய் பட்டரின் குரல் கேட்டது. நமஸ்காரம், பேசுறது யாரு? ஓவியாவா? ஓவியாவோட அப்பா. அப்போ டபுள் நமஸ்காரம். உங்க போனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட டாட்டர் ஓவியா எல்லாத்தையுமே சொன்னா. நீங்க உடனே சென்னைக்கு புறப்பட்டு வாங்க. நாம மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசிடலாம். எப்ப வந்து உங்களை பார்க்கலாம்? இப்பவே கூட நீங்க புறப்பட்டு வரலாம். இப்ப மணி 7. 8 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். என்னது, 8 மணிக்கு வரீங்களா? நீங்க இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள ஐஸ்வர்ய பெருமாள் கோவில். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சென்னைக்கு எப்படி வர முடியும்? பட்டர் சிரித்தார். நான் நேத்திக்கு நைட்டே பஸ்ல புறப்பட்டு காலங்காத்தாலேயே சென்னைக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்து எப்படியும் கிரீன் சிக்னல் வரும்னு எனக்கு தெரியும். அதான் அட்வான்ஸா புறப்பட்டு வந்துட்டேன். அப்படி புறப்பட்டு வந்ததில் ஒன்னும் தப்பில்லையே. சீதாபதி சிரித்தார். பட்டர் இவ்ளோ ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, உங்க வீட்டு அட்ரஸை கொடுங்க, நான் வந்துடுறேன். சென்னை GH. டாக்டர் பஞ்சாபகேசன் தன் அறையில் உட்கார்ந்து ஒரு பேஷண்டின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை உன்னிப்பாய் படித்துக் கொண்டிருந்தார். அறைக்கதவு லேசாய் தட்டப்படும் சத்தம். ப்ளீஸ் கெட் இன் என்றார்.
இன்ஸ்பெக்டர் சேது உள்ளே நுழைந்தார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங், ப்ளீஸ் கம். டாக்டர் நிமிர்ந்தார். பிஸியா இருக்கீங்களா டாக்டர்? நோ, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மார்ச்சுவரி ஊழியர்கள் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்களே, அவங்கள விசாரணை பண்ணினதுல உபயோகமான தகவல் ஏதாவது கிடைச்சதா? அதை பற்றி தான் பேச போறேன் டாக்டர். டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்த ஃபைலை மூடி வைத்தார். சொல்லுங்க. இந்த கொலைக்கு டாக்டர் ஒருத்தர் தான் காரணமா? இஸ் இட்? எஸ். அந்த 4 பேரையும் லாக்அப்ல கொண்டு போய் விசாரிச்சப்ப முதல்ல எவனுமே வாயை திறக்கல. அப்புறம் 4 பேரையும் கடுமையா மிரட்டி கையில பேப்பர் பேனா கொடுத்து சொல்ல நினைச்சதை எழுத சொன்னேன். அதுல ஒருத்தன் எழுதின லெட்டர்ல எல்லா உண்மையும் இருந்தது. என்ன உண்மை? இதோ அந்த 4 பேர்ல ஒருத்தன் எழுதின லெட்டர். நீங்களே படிங்க டாக்டர். டாக்டர் பஞ்சாபகேசன் அதை வாங்கி பார்வையிட்டார். பால் பாயிண்ட் பேனாவில் எழுதப்பட்ட கோணல் மாணலான எழுத்துக்கள் பார்வைக்கு கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு சூசை எழுதி கொண்டது. ஐயா, நான் இப்ப சொல்ல போறது 100க்கு 100 உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி மணி 10 இருக்கும். என் கூட டியூட்டியில் இருந்த ஐயாசாமி ஒரு அனாதை டெட் பாடியை மயானத்தில் அடக்கம் பண்றதுக்காக போலீஸ் கான்ஸ்டபிளோட போயிருந்தான். மார்ச்சுவரி வாசல்ல நான் மட்டும் உட்கார்ந்து பீடி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சீஃப் டாக்டர் பஞ்சாபகேசன் அந்த பக்கமா வந்தாரு. உடனே நான் பீடியை எரிஞ்சிட்டு எழுந்து நின்னேன். டாக்டர் பதட்டமா தெரிஞ்சாரு. என் பக்கத்துல வந்து நின்னவர், சூசை என் கூட கொஞ்சம் வான்னு கூப்பிட்டாரு. நானும் போனேன். டாக்டர் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. ரூமுக்குள்ள போனதும் கதவை சாத்தி தாளிட்டுட்டாரு. நான் இதெல்லாம் எதுக்குன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் பேச ஆரம்பிச்சாரு. சூசை, நான் இப்ப ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீதான் உதவி பண்ணணும்னு சொன்னாரு. நான் என்ன உதவின்னு கேட்டேன். அவர் அந்த ரூம்ல இருக்கிற குளியலறைக்கு கூட்டிட்டு போய் காட்டினாரு. பார்த்ததும் நான் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு பொண்ணு அலங்கோலமான கோலத்துல இறந்து கிடந்தா. டாக்டர் என் தோலை தொட்டாரு. சூசை, இந்த பொண்ணு அவ்வளவு நல்லவ இல்ல. நான் என்னைக்கோ பண்ணின ஒரு தப்பை காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் அந்த தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதேன்னு அவளுக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கும் ஒரு பெரிய தொகையை கேட்டு இங்க வந்தா. நான் தர முடியாதுன்னு சொன்னதும் கத்திய காட்டி மிரட்டுனா. எனக்கு வந்த ஆத்திரத்துல பக்கத்துல இருந்த கனமான ஸ்டூலை எடுத்து அவ தலையில ஒரு போடு போட்டேன். அந்த வினாடியே சுருண்டு விழுந்து செத்துட்டா. ஒரு துளி ரத்தம் வெளியே வரல. மூளையோட முகுளம் பகுதியில பலமா அடிபட்டு இருக்கணும். அதான் இறந்திருக்கா. இந்த உடம்ப யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு உன்னோட உதவி வேணும்னு சொன்னாரு. நான் முதல்ல தயங்கினேன். அப்புறம் டாக்டர் நிறைய பணம் தரதா சொன்னதும் நானும் ஒத்துக்கிட்டேன். பாடியை உடனே வெளியே கொண்டு போக முடியாத நிலைமை இருந்ததால அந்த பொண்ணோட பாடியை ஃபார்மலின்ல நினச்சி ஒரு பெரிய பாலித்தீன் பைக்குள்ள திணிச்சு அங்கே வச்சுட்டேன். அதுக்கு பிறகு ட்ராலியில் வச்சு கொடவுனுக்கும் கொண்டு போயிட்டேன். ராத்திரி 12 மணிக்கு மேலே டாக்டர் அங்கே வந்தார். நாளைக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, போலீஸ் கைக்கு பாடி கிடைச்சாலும் பொண்ணு யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. பிறகு கையில வச்சிருந்த ஆப்ரேஷன் பண்ற கூர்மையான கத்தியால பொண்ணோட தலைய வெட்டி கையோட கொண்டு வந்திருந்த சூட்கேஸ்குள்ள போட்டுக்கிட்டாரு. தலையை எரிச்சு, நான் சாம்பல் ஆக்கிடுறேன், நீ இந்த உடலை நாளைக்குள்ள எப்படியாவது வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொன்னாரு. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தலையாட்டினேன். அதுக்கப்புறம் அந்த பாடியை மற்றவங்க கண்ணில் படாம இருக்கிறதுக்காக 2-3 இடங்கள்ல மாத்தி மாத்தி வச்சேன். எதுவும் சரிப்பட்டு வராததால ஐயாசாமிக்கு தெரியாம பாடியை மார்ச்சுவரிக்கே கொண்டு வந்துட்டேன். ஆனா என்னோட கெட்ட நேரமோ டாக்டரோட கெட்ட நேரமோ தெரியல. மார்ச்சுவரியில நான் மறைச்சு வச்சிருந்த பொண்ணோட பாடிய ஐயாசாமி பார்த்துட்டான், சத்தமும் போட்டான். நானும் அவனோட சேர்ந்து அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நடிச்சேன். இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லணும்னு அவன் ஓடினப்ப என்னால தடுக்க முடியல. ஐயாசாமி டாக்டர் கிட்ட விஷயத்த சொன்னப்ப அவர் என்ன பார்த்தாரு. ஐயாசாமிய இந்த விஷயத்துல சரி கட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால வேறு வழி இல்லாம போலீஸுக்கும் தகவல் கொடுத்தாரு. இந்த விஷயத்துல நான் குற்றவாளி கிடையாது. டாக்டர் தன்னோட அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி என்னையும் அவர் பண்ணின குற்றத்துக்கு உடந்தையாக்கினாரு.
லெட்டர் முடிந்து போயிருக்க அதை படித்த டாக்டரின் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை. இன்ஸ்பெக்டர் சேது கேட்டார், சூசை இந்த வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மையா டாக்டர்? இல்ல, பொய். இது சுத்த பொய். சூசை எதுக்காக பொய் சொல்லணும் டாக்டர்? அத அவன்கிட்ட தானே கேட்கணும். எனக்கென்னமோ அவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஒரு வெளியால் இந்த வேலைய பண்ணியிருக்க முடியாது, பண்ணவும் சாத்தியமில்ல. இன்ஸ்பெக்டர், என்னோட 20 வருஷ டாக்டர் வாழ்க்கையில ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்பட்டது கிடையாது. கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியாது. சாரி டாக்டர், நீங்க இந்த ரூம்ல இருக்கிற வரைக்கும் காந்தி புத்தர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க. லாக்அப்குள்ள தள்ளி 1 மணி நேரம் குத்துக்காலிட்டு உட்கார வச்சா உண்மை தானா வெளியில வரும். இன்ஸ்பெக்டர், இந்த பயமுறுத்துற பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். சரி, பயமுறுத்தல, கேஷுவலாவே பேசலாம். அந்த பொண்ணோட தலைய என்ன பண்ணீங்க? எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிட்டீங்களா இல்ல புதைச்சு வச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டியது அந்த பொண்ணை கொலை பண்ணவன் கிட்ட. சோ அந்த பொண்ணு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. சூசை சொன்னதும் பொய். ஆமா, பொய், பச்சை பொய். ஓகே டாக்டர், சூசை சொன்னது உண்மையா பொய்யான்னு தீர்ப்பு சொல்ல வேண்டியது கோர்ட். அதுக்கு முன்னாடி போலீஸோட ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபரை போலீஸ் கைது பண்ணணும், ரிமாண்ட்ல வைக்கணும், அப்புறம் கோர்ட்ல நிறுத்தணும். உங்களை முறைப்படி விசாரணை செய்ய கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணணும். உங்களுக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்னு அரசு தரப்பு வக்கீல் கோர்ட்ல வாதாடுவார். இது பிக் பாக்கெட் கேஸ் இல்ல, ஒரு மர்டர் கேஸ். அதுவும் மர்டர் பண்ணி ஆபரேஷன் பண்ற கத்தியாலேயே தலைய வெட்டி. ஸ்டாப் இட் இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். டாக்டர் பஞ்சாபகேசன் நாற்காலியை தள்ளிக்கொண்டு கோபமாய் எழுந்தார். சேது சிரித்தார். நான் இன்னும் உங்களை கைது பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள திஸ் இஸ் டூ மச்னு சொல்றீங்களே டாக்டர். அப்போ கைது பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்தும் போது உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்டர், இது யாரோ பண்ணின சூழ்ச்சி. இந்த சூசை பொய் சொல்றான். ஏன் நீங்க சொல்றது பொய்யா இருக்க கூடாது? நான் அந்த ராஸ்கல் சூசைய பார்க்கணும். ஓஎஸ், வாங்க, ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்அப்க்கு போகலாம். அங்க வச்சு நீங்க சூசைய பாருங்க, பேசுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் சூசை கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஸ்டேஷனுக்கு வந்து சூசைய பாக்குறீங்களா? வரேன். டாக்டர் பஞ்சாபகேசன் கிளம்பினார். நவநீத பட்டர் ஒரு கால் டாக்ஸி பிடித்து பெசன் நகர் போய் சேர்ந்து கலாக்ஷேத்ரா காலனியில் இருந்த சீதாபதியின் வீட்டு வாசலில் இறங்கிய பொழுது இரவு 8:30 மணி. ஓவியாவும் சீதாபதியும் போர்ட்டிகோவிலேயே நின்று பட்டரை எதிர்கொண்டார்கள். ஓவியா கேட்டாள், வாங்க பட்டரே, அட்ரஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை, நீங்க தான் அட்ரஸ ஸ்படிகம் மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்களே. என்ன, ஆழ்வார்பேட்டையிலிருந்து பெசன் நகர் வரைக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு ஏகப்பட்ட சிக்னல். நின்னு நின்னு வரதுக்குள்ள பாதி பிராணன் போயிடுத்து. சரி, உள்ள வாங்க. பட்டரை கூட்டிக் கொண்டு உள்ளே போனார்கள். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார்கள். ஓவியா ஆரம்பித்தாள், நீங்க அதுக்குள்ள சென்னைக்கு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க எப்படியும் கூப்பிடுவீங்கன்னு தெரியும், அதான் 2-3 நாள் லீவ் போட்டுட்டே வந்துட்டேன். அப்போ நீங்க இல்லாத போது கோவில்ல பூஜை பண்றதெல்லாம் யாரு? வந்த விஷயத்த பேசுவோமா? பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம், வர்றபோதே ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுட்டேன். இனி உங்களோட பிசினஸ் பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரொம்பவும் அவசரப்படுறீங்களே பட்டரே. எதுக்கு அவசரப்படணும், எதை ஆற போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் போது உட்பக்கமாய் தாள் போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கலாமா? ஓவியா சீதாபதியை பார்த்தாள். அப்பா, பேசிடுங்க, இனியும் லேட் பண்ண வேண்டாம். சீதாபதி சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். என்னோட பொண்ணு ஓவியா எல்லாத்தையுமே சொன்னான். ஐஸ்வர்ய பெருமாள் கோவில்ல ஐஸ்வர்ய புதையில் இருக்கிற செய்தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எனக்கு மட்டுமே தெரியும். என் கூட ஒர்க் பண்ண ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதனுக்கும் தெரியும். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. அதான் என் பொண்ணுக்கிட்ட இன்ஃப்ராரெட் கேமராவை கொடுத்து அனுப்பி வச்சேன். அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
ஆனா எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? ஓ, அதுவா? ரொம்ப சுலபம். எப்படி? கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி பெருமாளுக்கு உடுத்த வஸ்திரங்களை துவைச்சி காய போட்டிருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக பின்பக்கம் போனப்ப உங்க பொண்ணு ஓவியா ஒரு ஓரமா நின்னு செல்போன்ல பேசிட்டு இருந்தது. அந்த பேச்சுல ஒரு திருட்டுத்தனம். அதனால தப்பு இல்லைன்னு நினைச்சு ஒட்டு கேட்டேன். அப்போதான் ஓவியா பேசுனது எல்லாமே என்னோட காதுல விழுந்தது. அதனால தான் எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்செடுத்து. நான் அப்படி ஒட்டு கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுடுங்க. ஓவியா குறுக்கிட்டாள். பட்டரே, நடந்தது நடந்து போச்சு. அந்த தாமிர பட்டயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராம இருப்பேனா? கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? முதல்ல பிசினஸ் பேசிக்கலாம். சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உரிய பங்கு வேணும். அந்த பொக்கிஷம் கோவிலோட எந்த பகுதியில புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் ஒரு புதிர் மாதிரி பாடல் வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அது புரியலை. அதனால்தான் அந்த தாமிர பட்டயத்தை அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே அந்த வார்த்தைகளோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு தனி மனுஷனாயிருக்கிற என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்களும் இதுல இணைஞ்சிருக்கிறதால கோவில்ல புதையுண்டு கிடக்கிற அந்த ஐஸ்வர்ய புதையல எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை ஒருவேளை வெற்றியில் போய் முடிஞ்சா எனக்கு உண்டான பங்க நீங்க தரணும். அதுக்கு எனக்கு உத்தரவாதம் வேணும். சீதாபதி ஒரு புன்முறுவலோடு பட்டரை பார்த்தார். பட்டரே, நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உங்ககிட்ட புதையல பத்தின செய்தி அடங்கிய தாமிர பட்டயம் இருக்கு. என்கிட்ட ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் இருக்கு. இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருக்கிற திருஞானம் என்னோட நண்பர். சோ அவர் உதவியோட கோவில ஆராய்ச்சி பண்ற போர்வையில 2 வாரம் கோவில முகாம் போட்டு புதையல் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிடலாம். ஆனா புதையல் கிடைச்சா அதை 3 பங்கா போட வேண்டியிருக்கும். என்னது, 3 பங்கா? போலீஸ் ஸ்டேஷன். தனி லாக்கப்பில் அடைக்கப்பட்டிருந்த சூசையை டாக்டர் பஞ்சாபகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் போய் பார்த்தார்கள். சூசை சிமெண்ட் திட்டில் ஒரு கழுத்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். சேது குரல் கொடுத்தார். சூசை! தூக்கம் கலைந்து திரும்பி பார்த்தவன் டாக்டரை பார்த்ததும் பதட்டமாய் எழுந்து பவ்யமாய் கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டான். கண்களில் நீர் திரண்டது. டாக்டரை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்தவன் அவரை நெருங்கியதும் கால்களில் ஐயா என்று கதறியபடி விழுந்தான். போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேயா. நான் உண்மைய சொல்லாம இருந்தா மற்ற 3 பேருக்குமே அடி உத விழும். தப்பு பண்ணாத அவங்க அடி உத படுறத என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதியா. அதான் இன்ஸ்பெக்டர் கொடுத்த பேப்பர்ல எல்லா உண்மையையும் கொட்டி எழுதிட்டேன். உங்களை காட்டி கொடுக்காம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். என்னால முடியலையா, மன்னிச்சுக்கோங்க. டாக்டர் பஞ்சாபகேசன் கம்பிகளின் வழியாக சூசையையே கண்கள் இமைக்காமல் பார்த்துவிட்டு கேட்டார். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? எதுக்காக இவ்ளோ பெரிய பொய்? சூசை தன் விழிகளை வெறுத்தான். பொய்யா? நீங்க என்னையா சொல்றீங்க? நடந்த உண்மைகளை கூட்டி குறைக்காம அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்களும் குற்றத்தை ஏத்துக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுயா. டாக்டர் பஞ்சாபகேசன் ஆவேசமானார். சூசை எதிர்பார்க்காத வினாடியில் கம்பிகளின் வழியே கைகளை நுழைத்து அவனுடைய கழுத்தை பற்றினார். கோபத்தோடு நெரிக்க ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் சேது டாக்டரை பிடித்து ஒரு பக்கமாய் இழுத்து தள்ளிவிட்டார். டாக்டர், என்ன பண்றீங்க? ஏன் இப்படி கொலவெறியோட இருக்கீங்க? ஐயோ இன்ஸ்பெக்டர், அவ சொல்றது பொய். என்னை இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யார்கிட்டயோ பணம் வாங்கியிருக்கான். அபாண்டமா என் மேல பழி சுமத்துறான். அவன் எதுக்காக டாக்டர் உங்களை மாட்டி விடணும்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? ஒரு பகையும் கிடையாதே. பின்ன எதுக்காக பொய் சொல்லணும்? சரி, அப்படியே அவன் சொன்னது பொய்யா இருந்தாலும் அது பொய்ன்னு ஒரு வக்கீல வச்சு கோர்ட்ல தான் நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா அவனோட கழுத்தை நெரிக்கிறது? இதுக்காகவே நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். டாக்டர் பதட்டப்பட்டார். இன்ஸ்பெக்டர், எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. அதுக்கு பகடக்காய் தான் இந்த சூசை. சரி, உங்களுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே டாக்டர், நீங்க சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டீங்க. இனிமே நான் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். அதை எடுத்தாகணும்.
ஸோ சூசை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நான் உங்களை கைது பண்ணி எஃப்ஐஆர் போடணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். எதுக்கு கேட்குறீங்க? நான் என்னோட பிரதர்கிட்ட பேசணும். யாரு உங்க பிரதர்? சீதாபதி, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரால் நிச்சயமா என்னை காப்பாற்ற முடியும் சொன்ன டாக்டர் பஞ்சாபகேசன் தன் செல்போனை எடுத்து எண்களை தட்டினார். பெசன்ட் நகர். சீதாபதி தன் கையில் வைத்திருந்த தாமிர தகட்டை இமைக்காமல் பார்த்தார். கோணல் மாணலாய் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பார்வையை சிரமப்படுத்தியது. என்னவென்று படிக்க முயன்றார், முடியவில்லை. ஓவியா, அந்த ஆர்கி கிட்ட எடுத்துட்டு வாமா. ஓவியா உள்ளறைக்கு போய் ஒரு அஞ்சரை பெட்டியைப் போல் இருந்த அந்த சிறிய பெட்டியை எடுத்து வந்தாள். அதை வாங்கிக் கொண்ட சீதாபதி அதை திறந்து திரவம் அசைந்த ஒரு சிறிய பாட்டிலையும் பிரஷையும் எடுத்தார். பிரஷால் திரவத்தை தொட்டு தாமிர தகட்டின் மேல் இருந்த எழுத்துக்களில் தடவ அடுத்த சில வினாடிகளில் எழுத்துக்கள் மட்டும் பாதரசம் தடவியது போல பளபளத்தது. படிக்க ஆரம்பித்தார். கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில் பருந்து மூக்கின் எல்லை கப்பால் 5 வழியினிலே 27 23வது அதிபதியின் கீழே 6 அடி இருட்டினிலே காண்மின் கோடி கோடி பசும்பொன் நவமாணிக்கம். பாடலை 3 முறை படித்துவிட்டு குழப்பத்தோடு நிமிர்ந்தார் சீதாபதி. பட்டரிடம் சொன்னார். புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பட்டர் புன்னகைத்தார். எனக்கும் அதே நிலைமைதான். பட்டர் மறுபடியும் சூட்கேஸை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு வரைபடத்தை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டார். இது ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலோட வரைபடம். இந்த வரைபடத்தை வச்சுட்டு பாட்டை படிச்சு பார்த்தா சில வரிகள் புரியும். அந்த மேப்பை இப்படி கொடுங்க. சீதாபதி பட்டரின் கையில் இருந்த மேப்பை வாங்கி அதில் பார்வையை போட்டார். பார்த்து கொண்டிருக்கும் போதே உதடுகள் அந்த பாடலின் வரிகளை அசை போட்டது. ஓவியா, உனக்கு ஏதாவது புரியுதான்னு பாரேன். ஓவியா வாங்கி பார்த்து கொண்டிருந்த அந்த வினாடி வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. பட்டர், சீதாபதி, ஓவியா 3 பேரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். இந்த நேரத்துல யாரு? ஓவியா, இதையெல்லாம் உள்ள கொண்டு போய் மறைச்சு வை. பட்டரே, நீங்க ஹால் சோஃபாவில் போய் உட்காருங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் சொன்ன சீதாபதி எழுந்து வேக வேகமாய் போய் வாசல் கதவை திறந்தார். போர்ட்டிகோவில் போலீஸ் ஜீப் நின்றிருக்க வாசற்படிகளில் டாக்டர் பஞ்சாபகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் தெரிந்தார்கள். சீதாபதியை பார்த்ததுமே டாக்டரின் குரல் தழுதழுத்தது. அண்ணா! சீதாபதியின் முகத்தில் பதட்டம் பரவியது. பஞ்சு, என்னடா பிரச்சனை? போலீஸோட வந்திருக்க? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, உள்ள போய் பேசலாமே. சீதாபதி டாக்டரின் தோளில் கை போட்டு உள்ளே கூட்டி போனார். போலீஸை பார்த்ததும் பட்டர் வியர்த்து போனார். சீதாபதி அவரை பார்த்து இயல்பான குரலில், பட்டரே, கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசலாம், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வரேன். பட்டர் எல்லோரையும் பார்த்து பொதுவாய் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வாசலை நோக்கி போனார். சீதாபதி டாக்டரிடம் திரும்பினார். என்ன ஆச்சு பஞ்சு, இந்த நேரத்துக்கு இப்படி வந்திருக்க? இன்ஸ்பெக்டர் சேது குறுக்கிட்டார். உங்க பிரதர் பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காரு, அவரை கைது பண்ண வேண்டியிருக்கு. அப்போதான் அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. உங்க செல்போனுக்கு ட்ரை பண்ணாரு, நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க. அதான் நேர்லயே புறப்பட்டு வந்துட்டோம். தான் கைது செய்யப்படாம இருக்க நீங்க உதவுவீங்கன்னு டாக்டர் நம்புறாரு. சீதாபதி இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சேது ஒரு 5 நிமிடங்கள் செலவழித்து மார்ச்சுவரி சம்பவத்தை சொல்லி முடிக்க சீதாபதி தன் தம்பியை பார்த்தார். என்ன பஞ்சு, இன்ஸ்பெக்டர் சொல்றது உண்மையா? இல்லன்னா, அப்பட்டமான பொய். அந்த சூசை யார்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டு என்ன மாட்டிவிட பாக்குறான். சீதாபதி இன்ஸ்பெக்டர் சேதுவை ஏறிட்டார். இன்ஸ்பெக்டர், என்னோட தம்பி பஞ்சாபகேசனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் உயிர்களை காப்பாத்தத்தான் டாக்டருக்கு படிச்சானே தவிர உயிரை எடுக்கிறதுக்காக இல்ல. இது யாரோ பண்ணின சதி. அந்த சூசைய விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியில வரும். வெரி சாரி சார். இப்ப சூசை கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு இவரை நான் கைது பண்ணியே ஆகணும். அப்படி நான் கைது பண்ணலேனா மேலதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஓகே இன்ஸ்பெக்டர்,
உங்களை மேலதிகாரிகள் கேள்வி கேட்காத படிக்க செஞ்சிட்டா போதுமா? போதும். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தக்ஷணாமூர்த்தி எனக்கு வேண்டியவர். உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட அவர் பேசினா போதுமா? இன்ஸ்பெக்டர் சேதுவின் விழிகள் விரிந்தது. சார், மினிஸ்டர் தக்ஷணாமூர்த்திய உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. கொஞ்சம் பின்னாடி திரும்பி சுவர்ல மாட்டியிருக்கிற போட்டோவை பாருங்க இன்ஸ்பெக்டர். சேது திரும்பி பார்த்தார். அமைச்சர் தக்ஷணாமூர்த்தியும் சீதாபதியும் கட்டி பிடித்து சிரிப்பு முகங்களோடு போஸ் கொடுத்திருந்தார்கள். சார், மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நான் இந்த கேஸைய வேற மாதிரி கொண்டு போயிடுவேன். இப்ப நான் பேசிடுறேன் சொன்ன சீதாபதி தன் செல்போனை எடுத்து எண்களை தட்ட மறுமுனையில் அமைச்சர் தக்ஷணாமூர்த்தியின் பிஏ பரமகுரு கிடைத்தார். பரமு, நான் சீதாபதி, அமைச்சர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்காரா? சரியாய் 2 நிமிஷ நேரத்திற்கு பிறகு அமைச்சரின் குரல் கேட்டது. என்னையா ஆர்கியாலஜி, எப்படி இருக்க? உங்க தயவுல நல்லா இருக்கேன். என்ன, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? பார்த்துட்டே இருக்கேன். சீக்கிரம் பார்த்து கல்யாண பத்திரிக்கைய குடியா, வயசாயிட்டே போகுதில்ல. சரி, என்ன திடீர்னு போனு? ஒரு பிரச்சனை. சொல்லு. சீதாபதி விவரமாய் சொன்னார். மறுமுனையில் செவிமடுத்த அமைச்சர் பொறுமையாய் கேட்டுவிட்டு, சீதாபதி, உன்னோட செல்போனை அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட குடியா என்றார். சீதாபதி இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். அமைச்சர் பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் பவ்யமாய் செல்போனை வாங்கினார். சார்? அமைச்சர் மறுமுனையில் சிரித்தார். என்ன சேது, நாம போட்ட திட்டம் நல்லபடியா போயிட்டு இருக்கு போல. சார், தெரியும்யா, நீ ஒன்னும் பேசாத. எஸ் சார், எஸ் சார்னு 2 தடவை சொல்லிட்டு செல்போனை சீதாபதி கிட்ட கொடுத்துரு. எஸ் சார். இன்னொரு வாட்டி எஸ் சார் சொல்லு. எஸ் சார். செல்போனை கொடுத்துடு. சேது செல்போனை சீதாபதியிடம் கொடுத்தார். மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா? சீதாபதி வாங்கி ஹலோ என்றார். யோ சீதாபதி, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன், உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சாபகேசனை கைது பண்ற நடவடிக்கை எதுவும் இருக்காது. கேஸ் தன்னோட ரூட்டை மாத்திக்கிட்டு வேற திசைக்கு போயிடும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றிங்க. அந்த நன்றியை எல்லாம் உன்னோட வீட்லயே ஒரு ஓரமா வச்சுக்கோ. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள என்ன வந்து பாரு. இதோ உடனே புறப்படுறேன். சீதாபதி செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு பஞ்சாபகேசனை ஏறிட்டார். பஞ்சு, நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு. இனிமே போலீஸ் தொந்தரவு இருக்காது. அமைச்சர் என்ன நேர்ல வர சொல்லியிருக்காரு. போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சீதாபதி தானே காரை டிரைவ் செய்து அமைச்சரின் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது ராத்திரி 10 மணி. செக்யூரிட்டிகள் காரை உள்ளே அனுப்பி வைக்க போர்டிகோவில் பிஏ பரமகுரு எதிர்கொண்டார். வாங்க சார், மினிஸ்டர் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மாடியில முதல் ரூம். சீதாபதி போனார். ஹாலில் யாரும் இல்லை. மாடிப்படிகளில் ஏறி முதல் அறைக்குள் நுழைய அமைச்சர் கட்டிலில் லுங்கி பனியனோடு உட்கார்ந்து ஷிவாஸ் ரீகல் விஸ்கி பாட்டிலை காலி செய்து கொண்டிருந்தார். சீதாபதியை பார்த்ததும் புன்னகைத்தார். வாயா ஆர்கியாலஜி, இப்படி எதிர்ல வந்து உட்காரு. சீதாபதி தயக்கமாய் போய் உட்கார்ந்தார். பவ்யமான குரலில் சொன்னார். என்னோட தம்பிய ஒரு இக்கட்டான பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்ல நேரத்துல நீ என்ன காண்டாக்ட் பண்ணினையா? இல்லைன்னா உன்னோட தம்பிய போலீஸ் பிடியில இருந்து காப்பாத்தி இருக்கவே முடியாது. இது பெரிய விவகாரம்யா. தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட உடம்பு மார்ச்சுவரிக்குள்ள இருந்திருக்கு. பப்ளிக்கு தெரிஞ்சா கொந்தளிச்சு போயிடுவாங்க. லெட்டர் பேட் கட்சியில இருந்து பிரதான எதிர்கட்சி வர ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே என் தம்பி எந்த தப்பும் பண்ணலங்க. வேண்டாதவங்க யாரோ. ஆர்கியாலஜி, உன் தம்பி யோக்கியமானவன்தான். ஆனா சூசையோட வாக்குமூலம் டாக்டருக்கு ஆப்பு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நான் மட்டும் இப்ப தலையிடாம இருந்தேன், உன்னோட தம்பிய லாக்அப்ல வச்சு போலீஸ் 2020 கிரிக்கெட்டே விளையாடி இருப்பாங்க. நீங்க பண்ணின இந்த உதவிக்கு நான் என்னோட நன்றியை எப்படி செலுத்த போறேன்னு. யோக், உன்னோட நன்றி யாருக்குயா வேணும்? உன்கிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க? ஒரு பங்கு எதிர்பார்க்கறேன். பங்கா? என்ன பங்கு? அது எப்படியா ஆர்கியாலஜி? ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு இவ்வளோ தத்ரூபமா நடிக்கிற? நான் எதுல பங்கு கேக்குறேன்னு நிஜமா உனக்கு தெரியாதா?
அந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலோட புதையல் பத்தின எல்லா விபரமும் உனக்கு தெரியுமாமே? அதிர்ந்து போனவராய் விழிகள் நிலைக்குத்தி நின்றார் சீதாபதி. அமைச்சர் விஸ்கி வழியும் வாயோடு சிரித்தார். யோ சீதாபதி, நான் இந்து அறநிலையத்துறையோட அமைச்சர். எனக்கு தெரியாம எந்த ஒரு கோவிலையும் கற்பூர ஆராதனை கூட நடக்காது. அப்படி இருக்க ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலோட பசும்பொன் புதையல் உனக்கும் ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதனுக்கு மட்டும் தெரியும்னு நினைச்சா அது மகா தப்பு. ராமநாதன் இப்ப உயிரோட இல்ல. ஆனா அவன் உயிரோட இருந்தப்ப நான் ஊத்தை கொடுத்த விஸ்கிக்கு ஆசைப்பட்டு ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் புதையல பத்தி என்கிட்ட அப்பவே சொல்லிட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உன் வீட்ல வேலை செய்யற சமையல்காரனும் தோட்டக்காரனும் உன் வீட்ல என்ன நடந்தாலும் என் காதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீ உன்னோட பொண்ண டிவி டீமோட ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலுக்கு அனுப்பி வச்சதும் இன்ஃப்ராரெட் கேமராவை கொடுத்து விட்டதும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லவோய், 2 மணி நேரத்துக்கு முந்தி உன் வீட்டுக்கு வந்துட்டு போன பட்டரு, அவர் கொண்டு வந்த தாமிர பட்டயம், அது சம்பந்தமா நீ உன்னோட பொண்ணு ஓவியா அந்த பட்டரு பேசின விஷயங்களும் சுட சுட என்கிட்ட இருக்கு. சீதாபதி அதிர்ந்து போனவராய் எழுந்து அமைச்சரின் கைகளை பற்றி கொண்டார். இனி நான் எதையும் மறைக்க விரும்பல. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த கோவில் புதையல நானும் இப்போ டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருக்கிற திருஞானமும் சேர்ந்து எடுத்துக்க திட்டம் போட்டு வச்சிருந்தோம். புதையல் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குங்கிற கல்வெட்டு செய்திக்காக எத்தனையோ வழிகள்ல முயற்சி பண்ணோம். ஆனா கிடைக்கல. புதையல் கைக்கு வரும் நாள் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதிர்ஷ்டவசமா அந்த கோவில்ல இருக்கிற பட்டர் புதையல் எங்க இருக்குங்கிற செய்திய தாமர பட்டயத்தோட கொண்டு வந்தாரு. புதையல பத்தின விவரம் அதுல இருந்ததா? அது இதோ பார் சீதாபதி, இனிமேலும் என்கிட்ட எதையாவது மறைக்க நினைச்ச அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறவங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. தலையில்லாம ஒருத்தி மார்ச்சுவரிக்குள்ள கிடந்தாலே அவ யாருன்னு நினைச்ச? கோட்டூர் கோமலான்னு ஒருத்தி. என்னோட பொண்டாட்டி செத்ததுல இருந்து அவதான் எனக்கு பொண்டாட்டி மாதிரி. போன வாரம் வரைக்கும் கழுத ஒழுங்காத்தான் இருந்தா. திடீர்னு ஒரு பெரிய தொகைய கேட்டு முரண்டு பண்ணினா. பணம் கேட்டதோட மட்டும் நின்னு இருந்தா பரவாயில்ல. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற தொடர்ப வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டுனா. கூலி ஆட்களை வச்சு போட்டு தள்ளிட்டேன். பாடி யாரோடதுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆட்கள் தலைய எடுத்து பெட்ரோலை ஊத்தி பஸ்பம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உன்னை என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னா உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சாப கேசனை இந்த கொலையில மாட்ட வைக்கணும். யோசனைய நமக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் சேது கிட்ட சொன்னேன். சேதுவும் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரி ஆட்களை கையில போட்டுக்கிட்டு டாக்டருக்கு எதிரா கேஸ திருப்பி விட்டுட்டான். சூசைய டாக்டருக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க வச்சு கைது பண்ற மாதிரி பாவ்லா காட்டி உன்னை என்கிட்ட வர வச்சான். நீயும் வந்துட்ட. இனிமே நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறங்கிறத வச்சுதான் உன் டாக்டர் தம்பியோட தலைவிதி இருக்கு. தலையில் இடி இறங்கிய தினுசில் அப்படியே ஸ்தம்பித்து போய் தக்ஷணாமூர்த்தியின் கால்களில் விழுந்தார் சீதாபதி. தயவு செஞ்சு என் தம்பிய ஒன்னும் பண்ணிடாதீங்க. அந்த புதையல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிடுறேன். எனக்கு நீங்க பங்கு கொடுக்காம போனாலும் பரவாயில்ல. யோ சீதாபதி, எனக்கு அந்த ஈன புத்தியெல்லாம் கிடையாது. புதையல்ல உனக்கும் பங்கு உண்டு. ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டிய உண்மை ஒன்னே ஒண்ணுதான். இந்த புதையல் சமாச்சாரம் எல்லாம் உண்மைதானா இல்ல கட்டுக்கதையா? 100% உண்மை. அதுலயும் பட்டர் கொண்டு வந்த தாமிர பட்டயத்துல இருக்கிற செய்திய பார்த்ததுமே புதையல் கோவிலுக்குள்ளதான் இருக்குங்கிறது சர்வ நிச்சயமாயிடுச்சு. பட்டயத்துல இருந்த பாடலோட வரிகளை படிச்சதுமே புதையல் எங்க இருக்குங்கிற உண்மை எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்சிடுச்சு. ஆனா அத பட்டர்கிட்ட சொல்லல. அதாவது அவரையும் நீ ஏமாத்த நினைச்சிருக்க. ஆமா, உண்மைதான். டைரக்டர் திருஞானத்துக்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டர்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஆர்கியாலஜி, நீ ஜால கில்லாடியா. அரசியலுக்கு வந்துடு, என்னோட லெவலுக்கு வந்துடுவ. சீதாபதி கை கூப்பினார். இந்த விஷயத்துல இனி நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. பட்டர் கொண்டு வந்து கொடுத்த தாமர பட்டயத்துல இருந்த பாடல் படி அந்த புதையல் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த புதையல் கோவிலுக்குள்ள இருக்கிற 23வது ஜன்னலுக்கு கீழே இருக்கு. அங்க இருக்கிற சிலைக்கு கீழே 6 அடி பள்ளம் தோண்டுனா
புதையல் கண்டிப்பா கிடைக்கும். யோ, இது எல்லாம் நிஜமா? சித்தர்கள் பித்தர்கள் கிடையாது, அவங்க மகான்கள். அவங்க எழுதி வச்ச பாடல் பொய்யாகாது. சரி, நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் நீ, நான், உன்னோட பொண்ணு, அந்த பட்டர், திருஞானம் எல்லாரும் புறப்பட்டு ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலுக்கு போறோம். அங்க 2 நாள் தங்கி இருந்து வெளியில யாருக்கும் தெரியாதபடி புதையலை தோண்டி எடுக்கிறோம். யாருக்காவது சந்தேகம் வந்தா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்றதுக்காக குழி தோண்டி இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குங்க. எதுக்குயா பயம்? நான் யாரு? மினிஸ்டர். எவனாவது என் முன்னாடி விரல் நீட்டி பேச முடியுமா? இருந்தாலும் பயப்படாம போயா. கவர்மெண்டே என்னோட பாக்கெட்ல இருக்கும் போது ஏன்யா தொட நடுங்குற? சீதாபதி தலையை ஆட்டி விட்டு நகர்ந்தார். ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலின் ராஜகோபுரம் அருகே அந்த அறிவிப்பு பலகை கொட்டை எழுத்துக்களோடு தெரிந்தது. புதைப்பொருள் ஆராய்ச்சி கழகம் இந்த கோவிலில் சில ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு இருப்பதால் 2 நாட்களுக்கு பக்தர்கள் யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை. அத்துமீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சித்துறை. இந்த அறிவிப்பின் காரணமாக கோவில் வெறிச்சோடி போயிருக்க உள்ளே சக்கர மண்டபத்தில் 23வது ஜன்னலுக்கு கீழே அந்த குழி வேக வேகமாய் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. மொத்தம் 10 ஆட்கள் நீண்ட கடப்பாறைகளுடன் செயல்பட்டார்கள். 6 அடிக்கு 6 அடி என்ற அளவில் பெரிய சதுர குழி. குழியை சுற்றி போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமைச்சர் தக்ஷணாமூர்த்தி, சீதாபதி, திருஞானம், ஓவியா உட்கார்ந்திருக்க பட்டர் கலவர முகத்தோடு கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தார். தக்ஷணாமூர்த்தி கேட்டார், இப்ப எத்தனை அடியா தோண்டி இருக்கீங்க? 4 அடிங்க. அப்ப இன்னும் 2 அடி தோண்டுனா புதையல் கிடைச்சிடுமா? சீதாபதியிடம் கேட்டார். கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை உள்ள எதுவும் இல்லைனா? கண்டிப்பா இருக்குங்க. சித்தர் வாக்கு சுத்தம்னு சொல்வாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னும் 2 அடி தானே. நாம புத்திசாலிகளா பைத்தியக்காரங்களான்னு தெரிஞ்சிடும். அப்போது கடப்பாறையால் தோண்டிக் கொண்டிருந்த கூலி ஆட்களில் ஒருவன் குரல் கொடுத்தான். ஐயா, இங்க வந்து பாருங்க, மண்ணுக்குள்ள ஏதோ பெட்டி மாதிரி தெரியுது. எல்லோரும் ஆர்வமாய் எழுந்து ஓடிப்போய் பார்த்தார்கள். 4 அடிக்கு 4 அடி என்ற அளவில் ஒரு பெரிய பெட்டியின் விளிம்புகள் மண்மூடிய நிலையில் தெரிந்தது. தக்ஷணாமூர்த்தி குரல் கொடுத்தார். தோண்டுங்க, தோண்டி அந்த பெட்டியை வெளியே எடுங்க. ஆட்கள் புயல் வேகத்தில் செயல்பட்டார்கள். அடுத்த 10வது நிமிடம் அந்த பெட்டி அழகிய வேலைப்பாடுகளுடன் மண்ணப்பிய நிலையில் மேலே வந்தது. சிரமத்தோடு இறக்கப்பட்டது. உள்ளே குவியல் குவியலாய் பொற்காசுகள். பொற்காசுகளுக்கு நடுவில் மாதுளை முத்துக்கள் போல நவமணிகள். எல்லோருடைய பார்வைகளும் பல வினாடி நேரத்துக்கு உறைந்து போயிற்று. அதிர்ச்சியிலிருந்து முதலில் மீண்டவர் அமைச்சர் தக்ஷணாமூர்த்தி. மீண்டவர் உடனே தன் செல்போனை எடுத்து எண்களை அழுத்தினார். சாரதி, நான் முதலமைச்சர்கிட்ட உடனே பேசணும். ஒரு அவசர செய்தி. இணைப்பு கிடைக்குமா? ஓ, இப்ப கொடுத்துடுறேன். உங்க போனுக்காகத்தான் சிஎம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சில வினாடிகளில் முதலமைச்சரின் குரல் கேட்டது. என்ன தக்ஷணாமூர்த்தி? புதையல் பொய்யில்லங்க, உண்மை. ஒரு பழங்கால பேழை நிறைய தங்க காசுகள், ரத்தினங்கள். இந்த கோவில்ல குடியிருக்கிறவர் உண்மையிலேயே ஐஸ்வர்ய பெருமாள் தான். அப்போ பிரஸுக்கும் டிவிக்கும் நியூஸ கொடுத்துடலாமா? தாராளமாங்க. மீடியா பீப்புளுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புதையலோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? என்னால சரியா கணிக்க முடியல. ஆனா நிச்சயமா பல 100 கோடிகளை தாண்டும். நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இத நல்லா பயன்படுத்திக்கலாங்க. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்போ பெட்டிய கோவிலுக்குள்ளேயே பத்திரமான இடத்துக்கு கொண்டு போகணும். உடனடியா ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தா பரவாயில்ல. போலீஸுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன். தக்ஷணாமூர்த்தி செல்போனை அணைக்க பக்கத்தில் சீதாபதி திகைப்போடு அவரை பார்த்தார். குரலை தாழ்த்தினார். என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா? புதையல் கிடைச்ச விஷயத்த சிஎம்க்கு போன் பண்ணி சொல்றீங்க? ஆமா, அவர்கிட்டத்தான சொல்லணும். அவர் சரி, ஆனா டிவிக்கும் பிரஸுக்கும் சொன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாடுக்கு பூரா தெரிஞ்சுடுமே. தமிழ்நாட்டுக்கே தெரியட்டுமே, சொன்ன தக்ஷணாமூர்த்தி சிரித்தார். சீதாபதி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த புதையலை நான் எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு தருவேன்னு தானே நினைச்சீங்க. ஆனா அது என்னோட திட்டம் கிடையாது.
புதையல பத்தின உண்மைய தெரிஞ்சவன் நீ ஒருத்தன்தான். உன்கிட்ட இருந்து உண்மைய நேரடியா வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை வழிக்கு கொண்டு வரணும்னா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சேன். உன்னோட டாக்டர் தம்பிக்கு போலீஸ் மூலமா டார்ச்சரை கொடுத்து உன்னை என்னோட வழிக்கு கொண்டு வந்தேன். சூசை என்னோட ஆளு. அவன் அந்த வாக்குமூலத்தை லெட்டரா தந்தப்பத்தான் இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு உண்மையான நிலவரத்தை சொல்லி அவரையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டோம். ஆனா என்ன தவிர புதையல் விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த கோட்டூர் கோமலா, அவளை நீங்க கொன்ன விஷயம்? தக்ஷணாமூர்த்தி சிரித்தார். அப்படி ஒரு பெண்ணே இல்லாத போது கொலை எப்படியா செய்ய முடியும்? அப்போ மார்ச்சுவரியில இருந்த அந்த பெண்ணோட உடல் உன்னோட தம்பிய கொலை பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்காகனே செங்கல்பட்டு மார்ச்சுவரியில இருந்து கொண்டு வரப்பட்ட உடல் அது. ஏற்கனவே ரயில அடிபட்டு தலை துண்டாகி தான் இருந்தது. சீதாபதி பெரு மூச்சு விட்டார். ஏன்பா இப்படியெல்லாம் என்ன பந்தாடி இருக்கிறதுக்கு பதிலா நேரடியாவே கேட்டிருக்கலாமே. யோ, உம்மை பத்தி எனக்கு தெரியும்யா. அப்படி கேட்டிருந்தா நீ எல்லாம் வழிக்கே வந்திருக்க மாட்ட. மயிலே மயிலே இறகு போடுனா போடாதியா. நமக்கு வேணும்னா பிடுங்குனா தான் உண்டு. தேவைப்பட்டது பிடுங்கிட்டேன். ஆர்கியாலஜி ரொம்பவும் வலிக்குதோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர வலிக்கத்தான் செஞ்சது. ஆனா இப்போ சுத்தமா இல்ல. சீதாபதி சொல்லிவிட்டு சிரித்தார்.